கிரீடம் சிரசினில் அணிய சிந்தனை செய் மனு வேலனை பணிய காலமே தேவனை கேடு ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு காலமே தேவனை கேடு. மண்ணுயிர்காய் மறித்தாரே மனு மைந்தன நாமம் வைத்திருந்தாரே மண்ணுயிர்காய் மறித்தாரே உன் சீருஷ்டிகரை நீ உதயத்தில் எண்ணு உள்ளம் கனிந்து தனி ஜபம் பண்ணு காலமே தேவனை கேடு ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு காலமே தேவனை கேடு. சீலமுடன் பாதம் நாடிக்கொண்டாடு சீரான நித்திய ஜீவனை நாடு காலமே தேவனை கேடு ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு காலமே தேவனை கேடு. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வெற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்றும் 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் வர ஒரே நாள் நல்லது என்றும் ஆகாமிய கூடாரங்களில் வேசிகளோடும் மது குடி வெறியோடும் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் ஒரு நாயை போல காத்து கிடப்பது நல்லது என்று சக்கரவர்த்தி சொன்னானே அப்பா. நாங்கள் உங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களுடைய நன்மையில் நான் திருப்தியாக்கும். உங்களுடைய வார்த்தையை கொண்டு பேசும் நேசனை மறைத்திரளும் பரிசுத்த ஆவியானவரே, அடியானே இந்த ஆலயத்தையும் ஜனங்களையும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடே இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த சபைக்கு இப்போ வர்றேன்னு எனக்கு தெரியாது. வரும்போது தான் கிருபாசனம்னு போட்டிருந்துச்சு. எனக்கு சந்தோஷம். கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. சாது தாசையா அவர்கள் பாஸ்டர், ஏசுதாஸ் பாஸ்டர் அவர்கள், இவர்களெல்லாம் என்னை அழைத்து கூட்டங்களை வைத்திருக்கிறார்கள். கைகளை தட்டி சாது தாசையா 4 நாள் என்னோடு மேடையிலேயே உட்கார்ந்திருந்தார். கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தார். என் அன்பு மகனை, உன்னை கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிறார். போய்விட்டு காஞ்சிரங்கோடு தானே, காஞ்சிரங்கோடு. அன்றிலிருந்து இந்த கிருபாசனம் சபை என்றால் எனக்கு அவ்வளவு கொள்ளை பிரியம். சபைதான் பிரியம். சபையில் உள்ளவர்களையும் பிரியப்படலாம். ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு கிருபாசனம் விசுவாசி தான் மதுரையில் இருக்காங்க. அவங்களை பார்த்த உடனே வேறு பயம் வரும் எங்களுக்கு. நாம் போகிற சபை எது என்பது முக்கியம் அல்ல, நம்முடைய வாழ்க்கை என்பதுதான் முக்கியம். கைகளை தட்டி நம்முடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. சபை, எந்த சபைக்கு போகிறதுனால நம்ம பரலோகம் போகணும் சொல்லவே முடியாது. உங்களுக்கும் கர்த்தருக்குள்ள வாழ்க்கை தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். லைஃப் இஸ் மஸ்ட். ஆண்டவர் நல்லவர். இதை துவக்கின பரிசுத்தவான்கள்
எப்படிப்பட்ட தியாகத்தோடு இந்த சபைகளை நடத்தினார்கள் தெரியுமா? பரிசுத்தவான்களாய் வாழ்ந்தார்கள், வார்த்தையில் நின்றார்கள், வாழ்க்கையில் நின்றார்கள். அப்படியே தொடர்ந்து நீங்களும் இருப்பீர்கள் என்று நம்பி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அழைப்பு விடுத்த அன்பு பாஸ்டர் திருச்சபையாருக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 42 ஆண்டுகள் உலகமெங்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை அளித்தார். 18 வயதில் இயேசு என்னை பிடித்தார். முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் ரட்சித்தார். அடுத்த வெள்ளிக்கிழமை கன்வென்ஷன் ஸ்பீக்கராக நிறுத்தினார். எங்கள் அப்பா பேர் பரமேஸ்வரன் மகனை பரிசுத்த வேதத்தை எடுக்க கர்த்தர் கிருபை அளித்தார். மேடுகள், பள்ளங்கள், சுனாமிகள், போராட்டங்கள், தனி வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சரீரத்திலும் மாறி மாறி அடித்த பொழுதிலும் இன்று வரை அவருடைய வலதுகரம் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், பரலோக ராஜனுக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். நம் விழுவாதபடி காக்கிறவர், நம்மை தம்முடைய பரம சன்னிதானத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறவர். எனவே உங்கள் நம்பிக்கை எப்பொழுதும் ஆண்டவர் பேரில் தான் இருக்கணும். எதற்காக பிடிக்கப்பட்டீர்களோ அதற்காகவே நீங்கள் ஓடணும். வலது பக்கம் இடது பக்கம் சாஞ்சிடக்கூடாது. பேதுருவ மாதிரி அலையை பார்க்கக்கூடாது, கொந்தளிக்கிற அலையை கடலையை பார்க்கக்கூடாது. யார் நடந்து வான்னு சொன்னாரோ அவரை பார்த்தே போயிடணும். ஒரு அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சபை கூடி வரும் நாளிலே நான் ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணுவது வேறு, ஆனால் சபைக்கு பேசுவது வேறு. வெளியே பிரசங்கம் பண்ணுறதை உள்ளே பண்ண முடியாது, உள்ளே பண்ணுறத வெளியே பண்ண முடியாது. அங்கே ஆசாரிப்பு கூடாரமும், அங்கே நாணர் பெட்டியும், உடன்படிக்கை பெட்டியும், அங்கே ஆசாரியனும், பாஸ்கா ஆட்டுக்குட்டின்னு கேட்டால் எங்கள் வீட்லேயும் தான் கிடா விட்டுறோம்பா. நம் ராமசாமிக்கும் கந்தசாமிக்கும் இஸ்மாயிலுக்கும் ஆரோக்கிய சாமிக்கும் அன்னமரியாளுக்கும் பேசணும். இங்கே அப்படி இல்லை. மீட்டெடுக்கப்பட்டு பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு வேதத்தின் ஆழங்களை நன்றாக அறிந்த மக்கள் மத்தியில் ஜாக்கிரதையாய் பேசணும். அடுத்து பெரம்போடு பேசணும். நான் அன்போடு வர வேண்டுமா, பிரம்போடு வர வேண்டுமா? பிரம்பு யாருக்கு? ராமசாமிக்கும். மன்னிக்கணும், அன்பு யாருக்கு? ராமசாமிக்கும் கந்தசாமிக்கும். பிரம்பு யாருக்கு? உங்களுக்கு தான். தீங்கு நாளில் அமர்ந்திருக்க பண்ணி உடைய வேதத்தை கொண்டு சிச்சித்து கடிந்து கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா. எதை கொண்டு கண்டிக்கணுமா? வேதத்தை கொண்டு, வேத வார்த்தையை கொண்டு, சத்தியத்தை கொண்டு உருவாக்கணும். சத்தியத்தில் உருவாகிற ஒரு அடுத்த சந்ததி எழும்புவதுக்கு தான் என்னுடைய பாரம். ஏன்னா சந்ததி எல்லாம் மாறிடுச்சு. ஃபேன்சி ஸ்டைலிஷ் சர்ச்சஸாக மாறிடுச்சு. பாட்டும் ஆட்டும் கூத்தும் அபச்சாரம், பரிசுத்தமே இல்லாத சபைகள் ஆவிக்குரிய சபைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் ஆதியிலே கொண்டிருந்த விசுவாசத்தையும் அன்பையும் விட்டு விடாதிருங்கள். தேவனுடைய வார்த்தையை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் எப்படி மீட்கப்பட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் யாரினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு தெரியும். எந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறது என்பது தெரியும். நாங்கள் உலகத்தில் இருந்தால் உலகத்தார்கள் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தை விட்டு நீங்கி போய்விட வேண்டும் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் உலகத்தோடு கலக்காமல் இருங்கள். கைகளை தட்டி அன்பு கூறுங்கள். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட், ஹாய், குட் மார்னிங் அப்படி சொல்லுங்க. ஆனால் அவர்களோடு நெருங்கி விடாதீர்கள். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? தண்ணீரும் மண்ணனையும் சேரவே சேராது. நம்முடைய ஆத்மா அவர்களோடு சேரக்கூடாது. அன்பு கூறணும், மற்றவர்களை நேசிக்கணும். அது ராமசாமி இருந்தாலும் கந்தசாமி இருந்தாலும் பட்டை போட்டாலும் கொட்டை போட்டாலும் அவங்கள நேசிக்கணும். செய்ய வேண்டிய ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய காரணத்தை மதம் பார்க்காமல் செய்யணும். ஆனால் ஐக்கியம் கூடாது. இந்த ஐக்கியம் தேவனோடும் தேவனுடைய மக்களோடும் தான். கைகளை தட்டுகளை. தேவனோடும் தேவனுடைய மக்களோடும் தான். ஏன்னா கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுதையும் புளிக்க பண்ணிவிடும். எனவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதெல்லாம் வாழ்வை பற்றி மட்டுமே. நான் அதிகமாக பிரசங்கம் பண்ணுறது கிடையாது, உபதேசம் பண்ணுவது கிடையாது. எங்கள் ஆஃபீஸில் ஆகட்டும், எங்கள் ஊழியத்தில் என் வாழ்க்கையை பார்த்து அவர்கள் திருந்தணும். நம்முடைய வாழ்க்கை தான் அவர்களுக்கு திறக்கப்பட்ட வேத புஸ்தகமாக இருக்கணும். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தான்.
ஏன்னா நான் சொன்னேன்ல, இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் எழுதியிருக்க வசனத்தை பார்த்தா மதுரைக்குள்ளே ஒரு கிறிஸ்தவ வீடு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய காரியம். சத்தியத்தை அறிந்திடலாம், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும்னு பார்த்தா அந்த இடத்துல ஏரியாவில் இடத்த வாங்கிட்டோம். கட்டி முடிச்சா தினம் தேழு கொட்டுறது மாதிரி தான், எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் ஒரு இலை விழுந்தா போதும், அடுத்த நேரம் இங்கிலீஷ் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் வரும். நாம் அவர்களோடு எதிர்த்து நிற்க முடியாது. அவர்கள் நம்ம பக்கத்திலே வருவதற்கு தகுதியற்றவர்கள் உலக பிரகாரமாய். ஆனால் நாங்கள் வாயை திறக்க மாட்டோம். அப்படிதான் நினைத்தேன். எப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் தொடங்கிய சபையிலே அங்கத்தினராக இருந்து கொண்டு வாழ்வில்லாமல் வெறும் வெள்ளையை கட்டி கொண்டு இப்படி போய் ஆலயத்துக்கு போய்விட்டு வருகிறார்களே, இது என்ன மாய்மாலமான வாழ்க்கை, இது முடிவு எப்படி இருக்கும் என்று. நாம் அப்படி இருக்கவே கூடாது. நம்மை பார்க்கும் பொழுது இயேசுவை பார்க்க வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தை, நம்முடைய நடை, உடை, பாவனை, வாய்ஸ் மாடுலேஷன் அது கூட மாறிடணும். மாமியார்கிட்ட இதுவரை கடினமாக பேசியிருந்தா இனிமேல் அன்பாக பேச ஆரம்பிக்கணும். நம்ம வாய்ஸ் மாடுலேஷன் வச்சு தான், என்ன உனக்கு அத்தை வாரேன், மாமி வாரேன், அப்படி ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டுல்ல. கொண்டு வந்து துறைக்கிறேன் அப்படி ஒரு தட்டக்கூடாது. இனிய சொற்கள் எலும்புகளையும் நொறுக்குமாம். அல்லேலூயா சொல்லுங்கள். இனிய சொற்கள் எலும்புகளையும் நொறுக்கும். எம்மாவூர் சீடர்கள் சொல்லுகிறார்கள், அவர் கர்த்தர். காரணம், அவர் பேசும் பொழுது நம்முடைய ஆத்மாவிலே கொழுந்து விட்டு எறிந்ததே. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் பேசும் பொழுது உங்கள் ஆத்மாவிலே கொழுந்து விட்டு எறியணும். நாட் இமோஷனல் ஸ்பிரிட். உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடாது. ட்ரம் அடிச்சு டங்கட அடித்து அபிஷேகம் வரக்கூடாது. பேசும் பொழுது உங்கள் உள்ளத்திலிருந்து ஒரு அப்படியே ஒரு தெய்வ அன்பு எழும்பி வரணும். பரிசுத்தாவின் அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவின் அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தாவின் அன்பினால் நீங்கள் ஒருவருக்கு நேசியுங்கள். எல்லா சபையாரையும் நேசியுங்கள், எல்லா மதத்தையும் நேசியுங்கள், எல்லா மக்களையும் நேசியுங்கள், ஏழைகளை நேசியுங்கள், பிச்சைக்காரர்களை நேசியுங்கள், பணக்காரர்களை நேசியுங்கள். ஆனால் ஐக்கியமாய் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாரும் நேசிப்போம். நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதை நிரூபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது சங்கீதங்களின் புத்தகம் 122 சங்கீதம் 7 வசனம். 122:7. எழுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்கலாம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அலங்கத்துக்குள்ளே என்ன இருக்கணுமா? சமாதானம். உலகத்திலேயே தங்கம், வெள்ளி, பொன், வைரம், வைடூரியம், கோமேதகம், இந்திரநீலம், படகைப்பச்சை, எஸ்பி, சுகந்தி, சுரரத்தினம், இத்தனை கற்களையும் லாரியாக டாரஸ் லாரியில் ஏற்றி கொண்டு வந்து வைத்துவிட்டு ஒரு பக்கம் சமாதானம் ஒரு சின்ன ஒரு பேப்பரில் எழுதி அப்படி வச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து ஆண்டவரோ யாரோ கேட்குறாங்க, என் மகளே இதில் 2 எது வேணும்னு நீங்கள் எதை கேட்பீங்க? சட்டுன்னு பதில் சொல்லிடணும். அது அவ்வளோ விலையேற பெற்றது. அதுதான் இயேசு சொன்னான், உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கவும் எடுக்கும். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, காலையில் சர்ச்சுக்கு கிளம்பியிருப்பீங்க. நேற்று ராத்திரிலேருந்து 12 மணி நேரம், நேற்று இரவு 7 மணிக்கு தொடங்கி இந்த 7 மணி வரை 8 மணி வரை 12 மணி நேரம் வீட்டுக்குள்ளே எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கும். சண்டை வந்திருக்கும், சந்தோஷம் வந்திருக்கும், கறி குழம்பு வச்சு சாப்பிட்ருப்பீங்க, அல்லது சாதாரண சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க. சிந்தையிலே ஓட்டங்கள் பலவிதமாக இருந்திருக்கும். ஹஸ்பண்டை பற்றி நல்ல எண்ணம் இருக்கும், கெட்ட எண்ணம் இருக்கும். மனைவியை பற்றி நல்ல எண்ணம் இருக்கும், கெட்ட எண்ணம் இருக்கும். அல்லது ஹஸ்பண்டுக்கு வெளியே சிந்தை ஓடி இருக்கும், மனைவிக்கும் வெளியே சிந்தை ஓடி இருக்கும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் அடித்து புரட்டி கொண்டு வந்து வச்சுருப்பீங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நாளைக்கு கடன்காரனுக்கு கடன் கொடுக்கணும், வேலை ஸ்தலத்துக்கு வேலைக்கு ஆள் வரணும், அல்லது வேலை கிடைக்கணும், அல்லது வியாபாரம் நடக்கணும், அல்லது சமாதானம் வேணும். அந்த ஒரு எண்ணத்தில் இரவெல்லாம் தூங்காமல் கூட வந்திருப்பீர்கள். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஆண்டவர் சொல்ல, இந்த அலங்கத்துக்குள்ளே சமாதானம். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சமாதானம். உன் அரண்மனைக்குள்ளே சுகம். ஆண்டவருடைய சமூகம் சமாதானம். தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது சமாதானம். இதயம் முழுவதும் சமாதானம். நீங்கள் எண்ணுகிறதுக்கும் விரும்புவதற்கு மேலான சமாதானம். அவருக்கு ஒரு பேர் உண்டு. ஏசாயா 9:6 சமாதான பிரபு.
பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் ராஜா. அவரைத்தான் நாம் தெய்வமாக வணங்குகிறோம், அவரைத்தான் தெய்வமாக. நான் 33 கோடி தேவர்களை வணங்கினவன். அக்ரஹாரத்தில், அக்ரஹாரம்னா உங்களுக்கு தெரியுமா, பிராமணர்கள் மட்டும் ஆளுகிற தெருவில் இருந்து நான் கல்வி பயின்றவன். அந்த எங்கள் குடும்பத்தை தவிர நான் ஸ்பெஷலாக வளர்க்கப்பட்டேன். தமிழ்நாடு, எங்களுக்கு திருநெல்வேலி பூர்வீகம். தமிழ் படிப்பதற்காக தமிழ்நாட்டில் ஒரு அக்ரஹாரத்தில் எங்கள் அப்பா விட்டார். எங்கள் வீட்டு கலாச்சாரத்துக்கும் என்னுடைய தனிப்பட்ட கலாச்சாரம் டோட்டல் வித்தியாசம். என் ஸ்லாங் கூட பிராமின் ஸ்லாங் தான் வரும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வந்திருக்கேன். 33 கோடி தேவர்களை வணங்கினவன். எல்லா தெய்வத்துக்கும் ஒரு உருவம் இருக்கும்ல, ஒரு ஸ்ட்ரக்சர், படம் இருக்கும், சிலை இருக்கும். எல்லாம் கத்தி வச்சுருக்கோம், அருவா வச்சுருக்கோம், நாக்கத்தள்ளி இருக்கும், வேலு வச்சுருக்கோம், அது வச்சுருக்கோம், இது வச்சுருக்கோம். இப்போ துப்பாக்கி கூட கொடுத்துருக்காங்க. அது வெள்ளைக்காரன் நம்ம ஆள் கண்டுபிடிச்சத துப்பாக்கி தூக்கி கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் நினச்சேன், எல்லா சாமி கையிலையும் ஆயுதம் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம சாமி கையில் ஏதாவது ஆயுதம் தான் நம்மளை காப்பாற்றும். ஒரு ஆயுதம் இல்லாத நிராயுதபாணியாய் கோமணத்தை கட்டிட்டு தொடங்கிட்டு இருக்காரு. இவர் எப்படியா நம்மளை காப்பாற்றுவார்? 2 குழந்தை விளையாண்டுட்டு இருந்துச்சு. ஒன்று கிறிஸ்தவ குழந்தை, மற்றொன்று கிறிஸ்தவ அல்லாத குழந்தை. 2 புகைப்படத்தை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அது அவங்க சாமி வச்சுருந்துச்சு. இந்த பொண்ணு ஏசுனா சிலுவையில் தொங்குற மாதிரி ஒருத்தன் கற்பனையாக வரைஞ்ச ஒரு படத்தை வரைஞ்சி வச்சுருந்துச்சு. அப்போ அந்த பொண்ணு குழந்தை சொல்லிச்சு, இந்த 6 வயசு குழந்தை, இந்த குழந்தைகிட்ட, எங்கள் சாமியை பார், நகை போட்டிருக்குது, நட்டு போட்டிருக்குது, கிரீடம் வச்சுருக்குது, பதக்கம் போட்டிருக்குது, பட்டுச்சேலை கட்டியிருக்குது, எவ்வளவு நகை நட்டெல்லாம் வச்சுருக்கு. உங்கள் சாமி இருக்க கோமணத்தை கட்டிக்கிட்டு முள்ளு கிரீடத்தை வச்சுட்டு ஒன்றுமில்லாமல் தொங்குது, ஒன்றுமில்லாத சாமி இருந்துச்சு. இந்த பாப்பாவுக்கு கொஞ்சம் சங்கடம் ஆயிடுச்சு. யோசித்தா சொன்னா, ஆமாம், எங்கள் சாமி தனக்குடைய எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்துட்டாரு, உங்கள் சாமியெல்லாம் தானே வச்சுக்கிச்சு. எங்கள் சாமி எங்களுக்கு உண்டான தனக்கு உண்டான எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்துச்சு. அவர் தம்மை தாமை வெறுமையாக்கினார், அடிமை ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார், சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம். எனவேதான் கர்த்தர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கைகளை தட்டி வானோர் பூதலத்துடைய முழங்கால் முடங்கவும் நாவுகள் எல்லாம் கர்த்தர் என்று அறிக்கை எடுத்தக்கதாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கர்த்தர் அவருக்கு தந்தருளினார். ஆயுதமே இல்லை நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆனால் சர்வாயுதமான தெய்வம். நாசின் சுவாசத்தினால் அழிப்பாராம். கைகளை தட்டி நாசியின் சுவாசத்தினால் அழிப்பாராம். நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் சமாதானம் தான். கழுத மேலே வந்தார். எங்கள் மதுரை பக்கமெல்லாம் இங்கே இருக்கோ தெரியாது, சலூனில் கடையில் ஒரு கழுத படம் வச்சு போட்டிருப்பாங்க. அதுக்கு பூவெல்லாம் வச்சு பொட்டும் வச்சுருப்பாங்க. கீழே ஒரு வசனம் எழுதியிருப்பாங்க, என்னை பார் யோகம் வரும். என்னை பார். எனக்கு பல நாளத்தில் கழுதையை பார்த்தா யோகம் வருமா? என்னோட என்னை பார் யோகம் வரும், என்னை பார் யோகம் வரும். யோசிச்சு பார்த்தேன், ஓ, கழுதையின் மேலே ஏறி இருக்கிறவரை பார்த்தா யோகம் வந்துடும். கையை தட்டுங்களேன். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அதான் மருவி அவன் கழுதையை மட்டும் போட்டு, அந்த கழுதை சமாதானத்துக்கு அடையாளம். சமாதான பிரபுவாக கழுதின் மேல் ஏறி வந்தவன். ஆயுதமே இல்லாத தெய்வம், ஆனால் சர்வாயுதமான தெய்வம். கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு சமாதானத்தின் பிரபு என்று பெயர். 2 சாமுவேல் 7:29 சொல்கிறது, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே. யாருடைய ஆசீர்வாதத்தினாலே? கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய அடியானின் விட ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அல்ல, என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கையை தட்டுங்களேன். என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த காலத்தில் நம்ம வீட்டிலலாம் நம்ம பெந்தகோஸ்தே வீட்டிலலாம் பார்த்தா ஒரு ப்ளூ கலர் கண்ணாடி சில்லு போட்டு ப்ளூ கலரில் ஒயிட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவே இந்த வீட்டின் தலைவர், அவர் மறைமுகமான விருந்தாளி. ஜீசஸ் கிரைஸ்ட் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ் அண்ட் அன்சீன் கெஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம். யாராவது பார்த்துருக்கீங்களா? அதை பழைய ஆட்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வீட்டில் எப்படி போட்டிருக்கோம். எல்லா ஆவிக்குரிய சபை வீட்லேயும் அந்த வார்த்தை தான் இருக்கும். வசனம் இல்லை, அது ஒரு வார்த்தை, யாரையும் சொன்ன வார்த்தையை போட்டிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன?
இயேசு கிறிஸ்து தான் இந்த வீட்டின் தலைவர். அவர் எங்கள் வீட்டின் மறைமுகமான விருந்தாளி. இதை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு நெருப்பை வச்சு சுட்டுற மாதிரி கோபம் வரும். இது என்னடா வார்த்தை எழுதி வச்சிருக்கான் லூசு பைய. அவர் விருந்தாளியா? அவரை எப்படி என் வீட்டு விருந்தாளின்னு சொல்ல முடியும்? விருந்து மருந்து எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு. முதல் நாள் நான் நீங்கள் வந்தோடனே எங்களுக்கு தலைவாழை இலை போட்டு உங்கள் ஊர் ஸ்டைலில் ஒரு 7 கலரில் ஒரு கூட்டு வைப்பீங்க. என்னது? துவரன், அப்புறம் பச்சடி, அப்புறம் அவியல், அப்புறம் இந்த கேரளாவுக்கு போனால் 2 சிப்ஸை தூக்கி இப்படி போடுவாங்க பார்த்துக்கோங்க. ஒரு உப்பேரி 2 ஒரு இனிப்பு 2 கொடுக்குறாங்க. அதையும் அப்படி போடும். அது விளம்பும் போது ஒரு பக்குவமாக விளம்புறதில்லை, சர்வ் பண்ணும்போது தட்டிட்டு போவாங்க. 2 பேர் அண்டா பிடிச்சிக்குவாங்க. இந்த முத்தின வாழை இலை அதில் இவ்வளோண்டு ஒரு ஸ்பூனில் ஒரு கூட்டு வச்சான். இப்படி தொட்டு டேஸ்ட் பார்க்கலாம். தொட்ட நக்குன்னு கூட்டு காணும். இது இது தொட்டு கூட்டான். என்ன கூட்டான்? தொட்டு கூட்டான். 7 வகை அதோட வச்சுட்டு கடைசியில் தான் மீனோ கறியை கொண்டு வைப்பானுங்க. அதுக்கு பிறகு ஃபஸ்ட் ரவுண்டு பருப்பாமா. என்ன ரவுண்டு? பருப்பு. எனக்கு வேண்டாம் சாம்பார். அடுத்த ரவுண்டில் வரும் வெயிட் செய்யணும். அது ஒரு அரை மணி நேரம். பருப்புக்கு சாம்பாருக்கு அடுத்த வரும், அடுத்த ரவுண்டு தான் வருமாமா. இத்தனையும் வச்சு வீட்டில் பயங்கரமாக, பிரதருக்கு சாப்பிடுங்க பிரதர், சூப்பர், நேற்றுலாம் பிரசங்கம் நல்லா இருந்துச்சு. முதல் நாள் இலை தலைவாழை எல்லாம் போட்டு. இப்போ நான் வீடுகளில் தங்குறதே இல்லை ஐயா. ஏன்னா முதல் நாள் தலைவாழை இலை, அடுத்த நாள் பிளேட்டு, 3ஆம் நாள் டம்ளரு. அப்படி பையன்ட்ட கேட்பாங்க, தம்பி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பிரதருக்கு எங்கே? அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படா கிளம்புவீங்க? விருந்து மருந்து எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு. 3 நாளைக்கு மேலே வியாதி மருந்து எடுத்தோன்னா பிறகு அட்மிட் தான், ஐசியூவில் தான் போயிருக்கணும். அப்போ ஆண்டவர் 3 நாள் விருந்தாளியா? அவர் விருந்தாளி அல்ல, இந்த வீட்டினுடைய ஓனர். கைகளை தட்டுங்க. இந்த வீட்டினுடைய ஓனர். நாம தான் அவர் வீட்டில் வாடகைக்கு இருக்கோம். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம தான் அவரோடு வாழ வேண்டும். அவர் விருந்தாளியா கணக்கு பண்ணிடாதீங்க. உங்க வீட்டுடைய ஓனர் யார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சொல்லுங்க, நீங்க தான்ப்பா ஓனர். நம்ம சில வீட்டில் போனோன்னா எல்லா ரூமையும் காட்டுவாங்க. வீட்டை கொஞ்சம் பாருங்க பிரதர், எக்ஸ்கர்ஷன் பார்க்க வந்திருக்கோம், சும்மா ஒரு பெருமைக்கு சொல்லுவாங்க. இப்போ உட்காருவோம், காஃபி கொண்டு கொடுப்பாங்க. காஃபி இப்படி தான் குடிப்போம். எப்படி பிரதர் இருக்குது அப்படிங்க? நல்லா இருக்குங்க. அவசரத்தில் போட்டதுங்கய்யா, போட வேண்டிய விரமாக போட்டிருந்தா டாப் டக்கராக இருக்கும். பெருமை. இந்த டிவி கூட இங்கே வாங்கினது இல்லையா, லண்டன்லேருந்து பையன் அனுப்புனான், இது துபாயிலேருந்து. இந்த கட்டன் கூட இங்கே உள்ளதில்ல. இப்போமெல்லாம் துபாய், லண்டன், அமெரிக்காலாம் சீரழி இது ரோட்டில். இங்கே எல்லாம் சுருங்கி போச்சு இல்லை, எல்லா ஜாமானும் இங்கே கிடைக்கும். அந்த காலத்தில் அந்த துபாய்க்கு போகிறதெல்லாம் கொரியன் பிட்டு கொண்டு வருவான். பேண்ட் போட்டு சொல்லிட்டே போவாங்க, கொரியன் பிட்டும்பாங்க. இப்போல்லாம் சொல்ல தேவையில்லை, சுருங்கி போச்சு. இப்போ வீட்டை சுற்றி பார்க்குறீங்களே, பாருங்கள், நம்ம வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் குறித்து நாம் காட்டுவோம். உட்காந்துருக்கீங்க, அதை பாருங்கள், இதை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணி விட்டால் 1-2 ஆசீர்வாதம் அல்ல, நீதிமானின் வீடு பொருட்களினால் நிரம்பி இருக்குமா? கைகளை தட்டி. நீதிமானுடைய வீடு பொருட்களினால் நிரம்பி இருக்கும். நீதிமானின் வீட்டில் அநேக பொக்கிஷம் உண்டு. நீதிமானின் வீட்டில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நாம் விசுவாசிகள். வீட்டில் சண்டை வருதா, அப்போ ஆண்டவருக்கு அங்கே இடம் இல்லைன்னு அர்த்தம். கெட்ட வார்த்தை வருதா, ஆண்டவருக்கு இங்கே இடம் இல்லைன்னு அர்த்தம். அங்கே இருக்க மாட்டார். அவர் மனைவி அடிக்கிறியா, கர்த்தருக்கு இங்கே இடம் இல்லைன்னு அர்த்தம். கணவனை உன்னை விட 1% தாழ்த்தி நீ பார்த்தையா, அன்றைக்கு அவன் அபிஷேகம் போச்சு. ஏன்னா கிறிஸ்து புருஷனுக்கு தலை, ஸ்திரீக்கு புருஷனே தலை. கைகளை தட்டி. கிறிஸ்து புருஷனுக்கு தலை, ஸ்திரீக்கு யார் தலையாம்? புருஷனே தலை. தலை இருக்கும்போது முண்டம் ஆடப்படாது, அது புரோட்டோகால், அதுதான் சட்டம். அதுக்காக புருஷன் அவளை அடிமையாக நினைக்கக்கூடாது, காலை உடைச்சு போடுவார். லைஃப் பார்ட்னர். ஆண்டவர் தங்குற வீடு இப்படி சந்தோஷமா இருக்குங்க. அதுக்கு தான் ரட்சிப்பின் சத்தம் எல்லா வீட்டிலும் தான் பாடுறாங்க. இங்கே எப்பொழுதுமே நீதிமான் கூடாத ரட்சிப்பின்
கம்பீர சத்தம், சண்டை சத்தமே வராது, கெட்ட வார்த்தை வராது, குடி வராது, பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமல் வராது. நான் என் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல பந்தி இருப்பார்கள். சில வீட்டில் அப்பே வரும்போது மகன் இருக்க மாட்டான். அப்போ அங்கே வருதுன்னா பெருசு வருது கொண்டு போயிடுவான். எது வருதா? அப்பனும் மகனும் பேசாத எத்தனை கூட முடியும். இங்கே யாராவது இருக்கீங்களா? அப்பனும் மகனும் பேச மாட்டான். அடுத்து சொல்லலாம் பீஸ் கேரியர் வருது. யாரை? பெத்த அப்பன் பீஸ் கேரியர். ஐயா 5 வயசுல பிடுங்கி விட்டா டவுசர், கிழிஞ்ச டவுசர் போட்டு பேப்பர் பொறுக்கியிருப்பான். அந்த பீஸ் கேரியர் இருந்ததுனால தான் இன்னைக்கு இவர் டாக்டர். என்ன டாக்டர். இப்போ பெருசு வருது, பீஸ் கேரியர் வருது. மலையாளத்துக்காரன் சொல்லுவான் மூப்பரி வரந்துண்டு. யாரு? மூப்பர். அம்மாக்கிட்ட போய் சொல்கிறான், இங்கே வரமா உன் புருஷன்கிட்ட சொல்லி வை, நம்ம லைன்லேயே கிராஸ் ஆகிட்டு இருக்கான், மண்டையை பிளந்துருவேன். உன் புருஷன்கிட்ட சொல்லி வை, நம்ம லைனில் கிராஸ் பண்ணுறாரு, அடுத்தது மண்டையை பிளந்துருவேன். குடும்பத்தில் எவ்வளோ நரகம். தாய் திறந்தோறும் அப்பனுக்கு தெரியாமல் மகன் ஒரு பக்கம் குடிச்சிட்டு வருவான், புருஷன் ஒரு பக்கம் குடிச்சிட்டு வருவான். அவன் நாய் பக்கத்தில் படுத்திருக்கான், நீ மேலே போய் படுத்துக்க. எத்தனை தாய்கள் கண்ணீர். காரணம் என்ன? இயேசு அந்த வீட்டிற்கு ஓனர் இல்லை. உன் புருஷன் தான் ஓனர் அல்லது நீ தான் ஓனர். இயேசுவை ஓனராக வைத்து பாருங்க, அவர் தான் உரிமையாளர் ஆக்கி பாருங்க, அவருடைய கண்ட்ரோலில் வீடு அப்படி இருக்கும். அப்போ எங்களை கூட்டிகிட்டு போகும்போது எல்லா ரூமையும் காட்டுவாங்க. இந்த வாலிப பசங்க மட்டும் அவங்க ரூமுக்குள்ளே எங்களை கூப்பிட மாட்டாங்க. இருக்கட்டும் எங்கள் நீ உட்காருங்க, எங்கள் எல்லா ரூமும் தான். ஏன்னா அங்கே போட்டாவாக ஒட்டி வச்சுருப்பான். நடிகைகள் போட்டால், நடிகர்கள் போட்டால், பைக் போட்டால், அப்படி இவனே எலும்பு துண்டு மாதிரி இருப்பாங்க. அங்கே புருசுலி போட்டால் வச்சு அப்படி இருப்பேன். இந்த போல் பூ அப்படின்னு போது அவன் கீழே விழுந்துருவான். நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குது பார்த்துங்க. இவனு தன்னை பிரித்து ரொம்ப இந்த அங்கெல்லாம் உட்காந்துருக்கான் பாருங்க. 4 அடி தான் உயரம், 7.5 அடி உயரம் மாதிரியே வேலை கட்டுவான். இந்த உட்காந்துருக்கான் பாருங்க பின்னாடி. நானும் உலகமெல்லாம் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு அவன் உயரத்துக்கு அமையுமான கிடைக்க மாட்டேங்குது. இனி வரமுன்னா இனி 7 அடி, இங்கே 6 அடி கேட்கும். இங்கே இருந்தால் ஏதாவது பாஸ்டர் ஏதாவது தயவு பண்ணுங்க. நானும் ஒரு 5-6 வருஷமாக பொண்ணு தேடுறேனுங்க. ஆனால் அவன் பேச்சும் அவன் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, பைக்கெல்லாம் எடுத்தா அப்படிமா கால் எட்டாது, ஒரு தட்டத்தை வீணு பறப்பான் பாருங்க. நான் நினைப்பேன், உனக்கு மட்டும் கொஞ்சம் கால் நீளமாக இருந்துச்சுன்னா. அப்பா, நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மோடு தான் மட்டும்தான் ஆசீர்வாதம். உருவத்தில் இல்லை. அவன் உயரம் குறைஞ்சவனுக்காக சொல்ல, உயரம் கூடின என்னுடைய மகன் ஒருத்தர் இருக்கான். அவன் 6.5 அடி வந்திருக்கான். அவனையும் பக்கத்தில் காலில் நிற்க சொன்னேன். என்னடா இப்படி இருக்கிய அப்படின்னு. கூடினால் அவன் உயர்ந்தவன், குறைந்தவனால் இவன் தாழ்ந்தவனும் அல்ல. இயேசுவோடு வாழுகிற அந்த பிள்ளைகளை தான் சிறந்த பிள்ளைகள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவன் அப்படி செய்வார். உம்முடைய ஆசீர்வாதத்தில் நம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் அன்புக்குரியவர்களே, வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஜெர்மனி தேசத்தில் ஐசனேக் பட்டணத்தில் தெய்வ பக்தி உள்ள ஒரு குடும்பம். தந்தை பெயர் கோட்டா, தாயின் பெயர் உருசுலா. அவருடைய ஒரே மகன் மரித்து போனான். துயரத்தில் ஆழ்ந்தார்கள். டிசம்பர் மாதம் குளிர்காலை. வெளியே ஒரு பாட்டு கேட்குது. ஒரு ஏழை சிறுவன் நின்று கொண்டிருந்தான். அவன்கிட்ட போய் என்னென்னு விசாரிச்சாங்க. எங்கள் வீட்டில் 7 பிள்ளைங்க, நான் கடைசி பையன், என்னை வளர்க்க முடியல, அதனால் விட்டு விட்டார்கள். உடனே அந்த தாய்க்கு தகப்பனுக்கும் சந்தோஷம், நமக்கு பிள்ளையும் இல்லை, இவனை சேர்த்துக்கொள்வோம் என்று சொல்லி கிறிஸ்மஸ் கேக் அவனை வச்சு தான் வெட்ட வச்சு அந்த வீட்டில் வளர்த்தார்கள். பெற்ற மகனை போலேயே உருவாக்கினார்கள். வளர்ந்தான், பெரியாளாக வந்தான். கடைசியில் இந்த உலகத்தை கலக்கிறவனாய் மாறினான். அந்த அனாதை இருந்த பெற்றோர்கள், அனாதை குழந்தை இல்லை, அனாதை பெற்றோர்களுக்கு இந்த பிள்ளையை பிடித்தது. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தருடைய வேலைக்கு வந்தான். அவர்தான் பின்னாளில் புராட்டஸ்டன்ட் திருச்சபை நிறுவிய மார்ட்டின் லூத்தர். கைகளை தட்டி. நம்ம எந்த வீட்டுக்குள்ளே போகிறோங்கிறது இம்பார்ட்டன்ட். யார் கையிலே கிடைக்கிறோம் என்பது இம்பார்ட்டன்ட். யார் நம்மை உருவாக்குகிறார்கள் என்பதுதான் இம்பார்ட்டன்ட். நீ அனாதையாக இருக்கலாம், திக்கற்றவனாக இருக்கலாம், தேவனுடைய வீட்டுக்கு வா.
உன்னை அணைத்துக் கொள்றதில் வா. என்றைக்கும் ஆசீர்வாதம். இன்றைக்கு today expecting ஒரு miracle right now, brother and sister. He is a father of mercy. He is a father of mercy. அவர் உங்களை உருவாக்குகிறவர், உலகத்தை கலக்கருளாய் உருவாக்குகிறவர், உங்களை நட்சத்திரங்களாய் மாற்றுகிறவர். நீங்கள் யாராய் அனாதையா இருக்கலாம், குட்டையனா இருக்கலாம், நெட்டையனா இருக்கலாம், யார் கையில் இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் ராஜ முடியும் அலங்காரமான கிரீடமா இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்க கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே இருந்தால் சினிமா பார்க்க முடியாது, வாட்ஸ்அப் இதுக்க முடியாது, லவ் பண்ண முடியாது, பைக்கில் கேடிஎம்மில் தூக்கி வச்சுக்கிட்டு போக முடியாது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எவர்கிட்டையும் பேச முடியாது, எவன்கிட்டையும் பேச முடியாது. என்னடா இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்குச்சு, வாலிபத்தை இந்த ஆள் தான் ஜாமியான் ஆகிட்டானா நம்மளையும் போட்டு விடும், கஷ்டமாக இருக்கும். நான் கர்த்தர் உன்னை உருவாக்கி நிறுத்துவான் பாருங்கள். வைரத்தை போல நிற்பாய், கைகளை சட்டி வைரத்தை போல நிற்பாய், வைரத்தை போல ஜொலிப்பாய். புகழ் பெற்ற மார்ட்டின் லூத்தர் அவர்தான். அவளை வளர்த்து பெற்றோர் பரிபூர்ண சமாதானம் பெற்றார்களாம். குழந்தை இல்லை என்று எண்ணியிருந்தோம், என் பிள்ளையும் செத்து போனான் என்று எண்ணியிருந்தோம். தெய்வம் எங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தையை கொடுத்திருக்கிறார். உங்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் உங்களை பார்க்கும் பொழுது அப்படித்தான் எண்ண வேண்டும். எப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பன்றி குட்டிகள் வந்தது போல வந்து போகக்கூடாது. உருவாக்கப்பட்ட மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில் வந்து போவர்களே இல்லை, அவர்கள் நிலைத்திருக்கலாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாய் என்னை மகிழ்ச்சியாக்கும். வெளிப்படுத்தும் விசேஷம் 3:20 சொல்லுகிறது, வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் வாசலை திறந்தால் அங்கே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இந்த போஜனம்னு தமிழில் தான் இருக்கும், மலையாளத்தில் போஜனம் இருக்காது. அத்தாழம் கழிக்கும் அப்படின்னா டின்னர் இரவு உணவு சாப்பிடுவேன்னு அர்த்தம். நீங்கள் அந்த காலத்தில் எங்கள் மீட்டிங் வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியல. எங்கள் கூட்டம் தொடங்கிச்சுன்னா சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்குவாங்க, காலை 8 மணி ஆயிரம் முடிகிறதுக்கு. உங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்தால் ஒரு 200 பேய் ஆடிட்டு கிடக்கும். அத்தனையும் ஜோம் பண்ணி விரட்டி எடுத்து நான் போகும்போது காலையில் எத்தனை மணி ஆயிரும்? 8 மணி ஆயிரும். ஜனங்கள் போக மாட்டாங்க. அப்போ சேர்லாம் கிடையாது. மைதானத்தில் மார்த்தண்ட கிறிஸ்டின் காலேஜ் கிரவுண்ட்லாம் நினச்சா ஃபுல்லாக இருக்கும். தரையில் தண்ணி ஓடும், அப்படியே உட்காந்துருப்பாங்க மழையில். இப்போ ரேச ஒரு தூரல் இருந்தால் கூட வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான். அப்படியே விடிய விடிய ஊழியம். இப்போ அவர் நம்ம வீட்டுக்கு போனோம் சொல்லுவேன், பாஸ்டர் சொல்லுவார், ஐயா ஒரு அம்மா வீட்டில் செக்ரட்டரி அவங்க வீட்டில் தான் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. எத்தனை மணிக்கு சாப்பாடு? காலையில் 3 மணிக்கு டின்னர் சாப்பிட போவோம். அப்போவே கை காலெலாம் வீங்கிடும். ஜெபம் பண்ணி கை காலை உட்கார்ந்து நின்று காலெல்லாம் வீங்கி போயிருக்கும். கை தாங்கலாம் பிடித்து கொண்டு போவார்கள். நான் அந்த அம்மாட்ட சொல்லுவேன், தயவு செய்து யாரையும் கூப்பிட்றாதீங்கம்மா, ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். போய் வீட்டுக்குள்ளே நுழையும் 250 பேர் வீட்டில் இருப்பாங்க. என்னம்மா நான் சொன்னேனே, இல்லையா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னு சென்னையில் இருக்க நாத்தனாவுக்கு ஃபோன் பண்ணேன், உடனே புறப்பட்டு வந்துட்டா. திருநெல்வேலிக்கு பண்ணேன், அங்கே பண்ணேன், இங்கே பண்ணேன், ஐயாவா வீட்டுக்கு வராங்க, வரேன் அப்படின்னு ஓடி வந்துட்டா. தவிர்க்க முடியல ஐயா. சரி, பசி வேற வயிற்றுக்கள்ளும், நான் ஸ்டைலாக சாப்பிடணும். விஐபி பார்த்தீங்களா, பிரதர் பேசும்போது ரொம்ப கோட் ஷூட் போட்டு நீட்டாக இருக்கார், சாப்பிடும்போது பண்ணி தின்ன மாதிரி திங்கிறாரா, மெதுவாக எடுத்து பார்ப்பீங்க. இல்லை இந்த கல்யாண வீட்டில் நான் சாப்பிட ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா எதுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான், எப்படி சாப்பிட்றாரு பார்ப்போன்னு. இவனுங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அதுவும் போய்கிட்டு தான் இருக்கும். நமக்கு தானே ஸ்டைலாக சாப்பிடணும். இவங்களை யாரும் பக்கத்தில் ஏன் சுற்றி நின்றுக்கிட்டு ஐயா நல்லா சாப்பிடுங்க, இதில் வேறு பக்கத்தில் வேற வந்து நின்றுக்குவாங்க. நான் போதும்மா போதும்னு மனசார சொல்கிறதில்ல, போதும்மா போதும்னு. அவனு என்ன சொல்லுவாங்க, கொஞ்சமாக போடுங்க. யார் பக்கத்தில் எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான். சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பேன். கால் 5 ஆயிரும். ஐயா ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சுங்கய்யா, ஒரு ஆசீர்வாதம் போடுங்க. எச்சிக்கையா இருக்க பரவாயில்லையா, எச்சிக்கையில் ஒரு சிலுவை போட்டுருங்க ஐயா. அப்புறம் எச்சிக்கையை எடுத்து தள்ள வச்சு சிலுவை போட்டுருவேன். செத்த நாயிலும் கேவலமான ஒரு மனுஷன் இயேசுவை சுமந்து கொண்டு வந்திருக்கின்ற ஒரு காரணத்துக்காக அத்தனை பேர் வீட்டுக்குள்ளே வந்து எச்சிக்கையில் ஆசீர்வாதம் வாங்கி என்னை காலையும் விட மாட்டாங்க. இந்த ராத்திரிலாம் ஐயா தூங்கல, ஐயாவுக்காகவே மேலே ஒரு ரூம் கட்டிருக்கேன். அது போய் ஒரு ரூம் இருக்கும்,
அது ஐயாவுக்காக தான் ஏசியெல்லாம் போட்டிருக்கோம், அங்கே தங்கிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு. நான் ரொம்ப டயர்டாக தான் இருப்பேன். பென்னின்னு நேற்று தான் போயிருக்கேன், இன்னைக்கு வந்துடுவான். பென்னி அறிவில்லை ஐயா வந்து வெயிலில், அப்போ ஏசி கார் கிடையாது, வெயிலில் எங்கே கூட்டிகிட்டு போகிற. உடனே அவன் தயங்குவான். உடனே அந்த அவன் காதில் போய் சொல்லுவாங்க, காலையில் ஆப்பமும் நாட்டுக்கோழி கறியும் வேண்டாமா அண்ணே, நம்ம காலைல போடலான்னுருவான். யார் காலைல தங்கியாச்சு. சரி மதியம் 10 மணி 11 மணி கிளம்புவோம். இந்த வெயிலில் மண்டை உருகி மூளை உருகி காது வலி வந்துடும், இப்போமா கூட்டிகிட்டு போகிற வான்கோழி பிரியாணி பென்னி அப்படிம்பாங்க, இருந்துருவான். சாயங்காலம் போவோன்னே வெயில் தரட்டோன்னு விட்டவே மனசு இருக்காது. ஒரு நாயிலும் கேவலமான மனுஷன் இயேசுவை சுமந்து கொண்டு வந்திருக்கிற அந்த காரணத்துக்காக நம்ம விடாமல் அந்த குடும்பத்தார்கள் பிடித்து வைத்து கொண்டு அன்பு தொல்லை செய்வார்கள். ஆனால் இயேசுநாதரே உங்கள் வீட்டுக்கு வந்தனை விட்டுருவீங்களா? கையை தட்டு. எதுக்கு வராரா? ராத்திரி உணவு சாப்பிட. ஊழி எல்லாம் முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு வருவார்? வாசற்படியில் கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு வாசலை திறந்தால் அங்கே பிரவேசித்து அத்தாழம் கழிக்கும். ராத்திரி போஜனம் சாப்பிடுவேன். கையை தட்டுங்களேன். ஆண்டவர் உங்களை வீட்டுக்குள் வருவார், அணைப்பார், முற்றமிடுவார். தேவனுடைய ஆசீர்வாதம் சமாதானம் உங்கள் வீட்டுக்குள்ளே தங்கியே இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் வர்ற வழி இதெல்லாம். ஆண்டவர் உள்ளே கூப்பிட்டுருங்க. என் வீடு இல்லை, உங்கள் வீடு தான், நீங்கள் தான் ஓனர், உங்களோடு நான் தங்கி விடுகிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மகிமையினால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார். பரலோக தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கும். மகிமையான கரத்தினால் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்துல வைப்பார். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி மகிழ்ந்த போர் பாதம் ஒன்றே வேண்டும், பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். நாதனே துங்கமை வேதனை பொங்குன, நாதனே துங்கமை வேதனை பொங்குனர், காதலுடன் துய்ய தூதர் தோளும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, பாரில் நடந்தார் போல் நீர்மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிட மற்ற எம்மாக்கினை யாவையும், போக்கிட மற்ற எம் ஆக்கினை யாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும்.
சோருயர் வானில தேர்வல்ல, நானிலத்தோருயர் வானில தேர்வல்ல, ஆணி துளைத்திட தானே கொடுத்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் அடைந்தவர் காதரவாய்ப்பீர, பாதம் அடைந்தவர் காதரவாய்ப்பீர, சாதம் அருள் இயேசு நாதனே என்றும் உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். ஐயா பாதம் ஒன்றே வேண்டும், ஐயா பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி மகிழ்ந்த பொற்பாதம் ஒன்றே வேண்டும். கைகளை தட்டி நான் நினைத்தோர் வர ஆணி துளைத்திட மரம் தூக்கி நடந்த உன் பாதம் எனக்கு போதும். கைகளை தட்டி உலகமெல்லாம் செழிக்க மீண்டடைய மரத்தை தூக்கி ஆணி அடிக்கப்பட்ட அந்த பாதம் எனக்கு போதும். கைகளை தட்டி ஆண்டவரை உங்கள் வீட்டுக்குள்ளே அழையுங்கள். அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம். எபிரேயர் 13:2 சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அறியாமல் சில தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டே. மற்ற 10:40-42 சொல்லுகிறது, இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். நான் வீட்டில் அந்த காலத்து இப்போல்லாம் ஹோட்டல்ஸ் போட்டுறாங்க, அப்போல்லாம் வீட்டில் தான் தங்க வைப்பாங்க. அந்த ஊர் பெரிய வீடு இருக்கும், அந்த வீட்டில் தான் ஊழியக்காரங்களை கூப்பிட்டு தங்க வைப்பாங்க. தேவதூதர்களைப் போலவே எங்களை கவனிப்பார்கள், மிகவும் அன்பாய் கவனிப்பார்கள். புறப்படும் நேரம் வரும் அவர்கள் கண்களெல்லாம் கலங்கும். மறுபடியும் எப்போ பிரதர் பார்க்கலாம். அந்த 3 நாள் உறவில் ஒரு சொந்த குடும்பத்தை போல உணர்வார்கள். தேவதூதர்களைப் போல கவனித்துக் கொள்வார்கள். அப்படி ஓடி ஆடி எங்களுக்காக செய்வார்கள். எங்களுக்கு திருப்பி செய்ய எதுவும் இல்லை. நான் என்ன செய்வேன், இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே. நம்மிடத்தில் என்ன இருக்கு? இயேசுநாதரை தவிர வேறு எனக்கு எதுவும் இல்லை. போய் நிற்பேன், அவங்க வீட்டு வாசப்படி நிலையில கையை வைப்பேன். நான் சொல்வேன், ஓனேசிப்பேர் உன் வீட்டுக்கு இரக்கத்தை கட்டளையிட்டது போல இந்த வீட்டுக்கு உடைய இரக்கத்தை கட்டளையிடும். நான் மறுமுறை வரும்பொழுது இந்த வாசல் உயர்ந்திருக்கட்டும், இந்த வீடு உயர்ந்திருக்கட்டும், இந்த குடும்பம் சமாதானத்தை நிரம்பி இருக்கட்டும். இந்த 2 ஜெபம் தான் பண்ணிட்டு வந்துடுவேன். மறுமுறை அந்த பட்டணத்துக்கு போகும்போது அந்த வீடு உயர்ந்திருக்கும். கைகளை தட்டி அந்த சபை வளர்ந்திருக்கும். உங்கள் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா 120 பேர் 70 பேர் இந்த சபைக்கெல்லாம் என்னை அழைத்தார்கள். இப்பொழுது 10,000 பேர் இருக்கிறார்கள். கைகளை தட்டி சின்ன குடிசைகள் இருக்கும்போது வீட்டுக்கு அழைத்தார்கள். இப்படி 3 மாடி வீடுகளை கட்டி கர்த்தரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேவ மனுஷன் ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானம் வரணும், சுகம் வரணும், ஆசீர்வாதம் வரணும். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே கலகம் வரக்கூடாது. 2 பெண்கள் சேர்ந்தால் கலகம். ஆமேன் தானா? 2 பெண் சேர்ந்த கலகம். ஆமேன், அப்படியே ஆகட்டும். பஸ்ஸிலெல்லாம் பெண்மணி பெண்மணின்னு எழுதியிருப்பாங்க தெரியுமா? ஓரத்தில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் பஸ்ஸில் போயிருக்கீங்களா? இப்போ எழுதியிருக்காங்களா தெரியாது. நான் பஸ்ஸில் போய் ரொம்ப நாளாச்சு. அங்கே மதுரையில் பெண்மணி பெண்மணி எழுதியிருந்தாங்க. 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் சொன்னா, ஏய் என்னைக்காவது நம்மளை ஆண்மணின்னு எழுதியிருக்காங்களாடா? பெண்மணி பெண்மணின்னு அவங்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார். அது ஒன்றும் இல்லைப்பா, நம்மளை அப்படி எழுத முடியாது. ஏங்க சார், மணி 2 சேர்ந்தா என்ன ஆகும்? கிணிங்கிணின்னு அடிக்கும். அவங்க 2 பேர் சேர்ந்தா ஒரு குடும்பம் கிணிங்கிணி தான். அதனால தான் அவங்களுக்கு பெண்மணின்னு பேர். நமக்கு ஆண்மணின்னு எழுத முடியாது.
மணியே நீங்கள் தான். ஒரு குடும்பத்தை ஆக்கவும் செய்வீங்க, அழிக்கவும் செய்வீங்க. பேசுறது நல்ல வார்த்தையாக பேசுங்க. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாக பேசுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். பிள்ளைகளை நாசமாக போக விளங்காமல் போக தாய் சொல்லி கேட்கலையா, கர்த்தர் பாரு உன்னை அடிக்கணும் ஜெபம் பண்ணுறேன். சில வாயில் தீயை வச்சு பொசிக்கிறோம். நம்ம நான் கர்த்தர்கிட்ட முழங்கால் போடுறேன், கர்த்தர் உன்னை பார் ராஜாவாய் மாற்றுவார். உன்னை கர்த்தருடைய பிள்ளைய மாற்றாட்டி என் ஜெபம் வேணும் அப்படி சொல்லுங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்டா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளை அப்படி ஒரு துன்மார்க்க நான் விட மாட்டார். நான் இருதயம் நிறைய சொல்றேன், என் பிள்ளைய கர்த்தர் உயர்த்துவார். சொல்லிக்கிட்டே இருங்க. விதைக்கிறத அறுத்துருவீங்க. கையை தட்டுங்களை. விதைக்கிறதை அறுப்பீங்க. 42 ஆண்டுகள் ஊழியம், என் வாயிலிருந்து இதுவரை யாரையும் பற்றி ஒரு சாபமான வார்த்தை வந்ததே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு என்னை பற்றி தூசித்தவர்களை கூட சபிக்க மாட்டேன். கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் என்பேன். கடைசியில் மடங்கி வருவார்கள், பாதத்தின் மண்ணை நக்குவார்கள். பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடின் சத்தத்தை கேட்டார். ஆண்டு உங்கள் சத்தத்தை கேட்க போறாரு. இன்னைக்கு இந்த ஆராதனை முடிந்து போகும்பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே பெரிய சமாதானம், பெரிய விடுதலை, பெரிய சந்தோஷம், பிள்ளைகள் வாழ்க்கை மகிழ்ச்சி. எந்த வீட்டில்? இயேசு தலைமையேற்க வீட்டில். எந்த வீட்டில் எப்படி இருக்குமா? இயேசு தான் ஓனரியா? இல்லை நான் தானே சம்பாதிக்கிறையா? சம்பாதிக்க அவர் பலன் கொடுக்குறாரு. வேலையை அவர் தான் கொடுத்தாரு. கை காலுக்கு சக்தியை அவர் தான் கொடுத்தாரு. இந்த தொழிலை செய்கிற புத்தியை அவர் தான் கொடுத்தாரு. அப்போ மாஸ்டர் மைண்ட் யாரு? அவர் தான். அவர் தான் ஏன் ஓனரு. எங்கள் ஓனர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். இப்போ சொன்னோன்னே நம்ம ஹைட்டான ஆளை பற்றி அவர் ஃபோன் பேசும்போது சொல்லுவார், இதுவரை உங்கள்கிட்ட கேட்டு சொல்கிறேன், எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டு சொல்ல மாட்டார். நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். யாராவது அவனுக்கு ஏதாவது அவருக்கு உங்களை பதில் சொல்ல முடியிட்டு இதை பதில் சொன்னால், எங்கள் ஓனர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படிமா. உன்னை கேட்ட யாரில் உனக்கு ஓனர் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் தான் அங்கிள். உனக்கு நான் ஓனர் இல்லை, உனக்கு எனக்கு வேற ஒரு ஓனர் இருக்கார். கைகளை தட்டி. உனக்கு எனக்கும் வேற ஒரு ஓனர் இருக்காரு. வாயில் வசம்ப வச்சு தேய்க்க. இனிமேல் அப்படி சொல்லாத. எங்கள் அங்கிள்கிட்ட கேட்டு சொல்கிறேன், எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்ல. ஓனர்னு சொல்லாதப்பா, எனக்கு ஈரக்கோலை ஆடுது. நமக்கு பெருமை வந்துருச்சுன்னா கர்த்தர் அடிச்சு போடுவார். அதனால ஓனர் யார் நமக்கு? கர்த்தர் தான். கைகெடுத்து, நீரே என் தலைவராக இருக்கிறது, நீரே என் எம்டி, நீதானப்பா எந்த வீட்டை நடத்துகிறவர். என் வீட்டை என் வீடுன்னு இதுவரை நான் சொன்னதே இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற ஒரு நாள் என் சகோதரிகிட்ட கூட சொல்ல மாட்டேன். அவங்க சொல்லுவாங்க, அண்ணே எங்கள் வீட்டுக்கு வாங்கினேன், என் வீட்டுக்கு வானே, என் வீட்டுக்கு வா. அவங்க சொல்லுவாங்க. நான் என் வீட்டுக்கு வான்னு என் தங்கச்சி சொல்ல மாட்டேன். ஏசுமரவாருக்கு வா அப்படிமே. கையை தட்டுங்களேன். ஏசுமரவார் வீட்டுக்கு வா. ஏன்னா அவர் போட்ட பிச்சை தானே அது. நம்மளால் ஏதாவது முடியுமா? உங்கள் வீடு, நீங்கள் கட்டியிருக்கிற புடவை, சாப்பிட்ற சாப்பாடு, நீங்கள் தள்ள வைக்கிற கிளிப் முதல் அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. கையை தட்டுங்களேன். அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இப்போ எங்களை கூப்பிட நான் ஏதோ பைக்கில் தான் வந்திருக்காங்கன்னு நினச்சேன். ஹை கிராஸில் வந்திருந்தாங்க. ஹை கிராஸ் தான் நான் காரு. சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நாட்களில் பாஸ்டர்களுக்கு சைக்கிள் கூட இல்லாமல் இருந்திருக்காங்க. நடந்து வருவாங்க. இந்த ஸ்பெஷல் பிரசங்கிமார் மட்டும் ஒரு காரில் வருவாங்க. இதில் உயர்ந்த பிரசங்கிமார், சின்ன பிரசங்கிமார் உள்ள திறந்திருப்பாங்க. நான் ஆசீர்வதிச்சுக்கிட்டே வந்தேன் பின்னாடி இருந்து. ஆண்டவரே ஹை கிராஸ் அது எப்படிடா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். வேண்டேன், அது நைஸாக இருக்கும் அங்கிள். அப்போ காரை மாற்றிடலாமா அப்படின்னு கேட்டேன். ஃபார்ச்சுனர் நல்லதான் அங்கிள். ஒன்று சொன்னால், இல்லை இப்போ லெஜெண்டர் வாங்கிடுவோம் அப்படின்னா. ஒரு நாள் அம்பாசிடருக்கு அலோவில் பட்டேன். ஆண்டவர் நம்ம எங்கே வச்சுருக்காரு பார்த்தீங்களா? இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, வீட்டு கதவை திறந்து லைட்டை போட்டுக்கோங்க. மன்னிக்கணும். லைட்டை போட்டுட்டு வீட்டை ஒரு சுற்றி பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ரிட்ஜ் அங்கே இருந்ததா? அந்த டிவி அங்கே இருந்ததா? அந்த கட்டில் அங்கே இருந்ததா? இந்த மெத்தை அங்கே இருந்ததா? இந்த நல்ல சேலை உங்களுக்கு இருந்ததா?
இத்தனை வருமானம் உங்களுக்கு வந்ததா? உங்கள் பெற்றோர்கள் உங்களைப் போல இப்படி நல்லா சாப்பிட்டார்களா என்று நினைத்து பாருங்கள். அப்பொழுதுதான் தெரியும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்று. குருவி கூட்டுக்கு குச்சி சேர்த்தது போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். குருவி கூட்டுக்கு குச்சி சேர்த்தது போல ஆசீர்வதிக்கிறார். உங்கள் அம்மா ஜெபித்த இடத்துல போய் முழங்கால் போடுங்க. உங்கள் அப்பா ஜெபித்த இடத்துல போய் முழங்கால் போடுங்க. உங்கள் தாத்தா பாட்டி ஜெபித்த இடத்துல போய் முழங்கால் போடுங்க. ஆண்டவரே, என்னையும் என் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளின் சந்ததியும் ஆசீர்வதி சொன்னாங்களே தாத்தா, அந்த இடத்துக்கு ஒரு முத்தம் கொடுங்க. என் முற்புதாக்களின் ஜெபத்தை கேட்டீரே அப்பா, இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டே உமக்கு கோடி நன்றி என்று சொல்லுங்கள். கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. சுகம் தந்து நண்பர்களை தருகின்றீர். உணவு உடை சுகம் தந்து உண்மையான நண்பர்களை தருகின்றீர். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே. நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என் துதிக்கிறே. நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கிறே. பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கிறே. பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். நன்மையான தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என் துதிக்கிறேன்.
நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். சொல்லு மகளே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீ. தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. எத்தனை நன்மை நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். இயேசு தலைமையில் உள்ள வீடு. பாஸ்டர் ஏர்னஸ்ட் என்ற ஒரு தேவ மனிதனை பற்றி முன்னாள் நாட்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிறந்த ஒரு பக்தன், 800 சபைகளை ஸ்தாபித்தவர். அவர் ஒரு பொருத்தனை பண்ணினார். இப்பொழுது போல ஊழியக்காரர்களுக்கு அப்பொழுது வசதிகள் கிடையாது. ஓலை பிறையாக இருக்கும், 4 முழ வேஷ்டியும் ஒரு ஜிப்பாவும் தான் போட்டிருப்பாங்க. முடியை ஒட்டி வெட்டியிருப்பாங்க. காலில் செருப்பு கூட இருக்காது. வாரத்தில் 5 நாள் உபவாசம் இருப்பாங்க. வாரத்தில் 5 நாள் உபவாசம். அப்போ சபை வளரணும், என்ன செய்யலாம்? இப்போ முதல் தந்திரமாக அங்கே போய் டிவி மெசேஜை போட்டு பண்ணலாமா? அப்படிலாம் முடியாது. அவர் ஒரு பொருத்தனை பண்ணினார். என் சபையை வளரும் வரை என் கட்டில் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு உறக்கத்தை வரவிடுவதும் இல்லை. ஒரு ஈசி சேர், அதில் உட்கார ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உட்கார்ந்து கொண்டே இருப்பார், படுத்ததே இல்லை. எத்தனை ஆண்டுகள் அப்படி உட்கார்ந்திருந்தார்? 18 வருஷம். சபையெல்லாம் வளர்ந்துருச்சு. எத்தனை சபை? 800 சபை. பெட்ஷோர் வந்துருச்சு, படுக்கை புண்பாங்களே அது வந்துருச்சு. உட்கார்ந்தே இருந்து பயங்கர சித்திரவதை. சபையெல்லாம் வளர்ந்த நிறைய வந்துருச்சு. என்ன நிறைய உடன் ஊழியர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு நாள் தன் உடன் ஊழியர்களை, பாஸ்டர்மார்களை அழைத்தார். பிள்ளைகளே, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் என் பிதாவின் வீட்டுக்கு போகிறேன். எல்லாரையும் தந்தி அடித்து வரவையுங்கள். எல்லா சபையின் போதகர்களையும் கூப்பிட்டார். வந்தார்கள். பாத்ரூம் போனார். குளிப்பதற்கு முன் சொன்னார், என்னை தொட வேண்டும், நான் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா தொட்டுக்கங்க சொன்னார். தொட்டார்கள். குளித்தார். நல்ல வேஷ்டி, வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டையும் போட்டார். ஒரு கட்டளை கொண்டு வந்து சர்ச்சுடைய நடு மையத்தில் போடுங்கள் என்றார். போட்டார்கள். எல்லாரையும் பார்த்தார். எல்லாரும் உலக பிரகாரம் அழக்கூடாது. நான் என் பிதாவின் வீட்டுக்கு போய் நிம்மதியாய் உறங்க போகிறேன். 18 வருஷம் முடங்கியே உட்கார்ந்திருந்தேன். நான் ஆண்டவரிடத்தில் கேட்டதை அவர் கொடுத்து விட்டார். இப்பொழுது என் கட்டிலில் ஏறப்போகிறேன். ஏறினார். காலை நீட்டினார். கையை தூக்கினார். என் பிதாவே வருகிறேன் என்றார். அப்படியே கண்களை மூடினார். போய்விட்டார். மகிமையான தேவ மனுஷன். ஒரு தேவ மனுஷனுடைய முடிவு சமாதானம். கைகளை தட்டி. நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் இம்பார்ட்டன்ட். எத்தனை நாள் வாழ்கிறோம் என்பது இம்பார்ட்டன்ட் அல்ல, எப்படி வாழ்கிறோம். அந்த காலத்தில் நாம் நீதியை சொல்லி தந்தார்கள், பரிசுத்தத்தை சொல்லி தந்தார்கள், தெய்வ பக்தியை சொல்லி தந்தார்கள். இப்பொழுது உலக ஆசீர்வாதம், உலக மேன்மை, உலகத்தில் ராமசாமி எப்படி இருக்கான்னு அப்படியே நம்மளும் இருக்கணும். சினிமாக்காரன் என்ன செய்யணும் அதை நம்மளும் செய்யணும் சொல்லி தராங்க.
கலந்துராதீங்க. நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்க்காதீங்க. அப்படிப்பட்ட ஊழியருடைய பாடல்களை கேளாதீங்க. வீட்டுக்குள்ள ஒற்றாதீங்க, பேய் உள்ள நுழைஞ்சிடும். அருவருப்பு, தேவனுக்கு மகா பெரிய அருவருப்பு. நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, அழகா ட்ரெஸ் பண்ணுங்க, கண்ணியமா ட்ரெஸ் பண்ணுங்க, கைகளை தட்டி ஒழுக்கமா ட்ரெஸ் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு மாதிரி ஸ்திரீகளாக இருங்கள், மாதிரி புருஷர்களாக இருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதமாக வளருங்கள். நல்ல ஸ்ட்ராங்காக ராஜகுமாரனை போய் வளருங்கள். கண்ணியத்தோடு வளருங்கள். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த, கர்த்தருக்கு பயப்படுள்ள, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களை வளருங்கள். இப்படி வீடு தான் பாக்கியம் பெற்ற வீடு. அந்த வீட்டை தான் இயேசு தலைமையேற்பார். கைகளை தட்டி இயேசு தலைமையேற்கும் வீடு. சங்கீதம் 132:2-5 சொல்கிறது, என் கட்டில் ஏறுவதும் இல்லை, என் கண்களில் நித்திரை வரவிடுவதும் இல்லை. என் ஆத்துமா அனவேதன் கத்த சொன்னா, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக என்று. நீதிமொழிகள் 3:33 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீட்டில் சாபம் தங்கும். நீதிமொழி 14:11 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீடு அழியும். நீதிமொழி 12:7 சொல்லுகிறது, நீதிமான் வீடு நிலை நிற்கும். கைகளை தட்டி சங்கீதம் 112:3 சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். நீதிமொழி 15:6 சொல்லுகிறது, நீதிமானின் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. சங்கீதம் 4:8 சொல்லுகிறது, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நான் நித்திரை செய்வேன். கைகளை தட்டி எப்படி நித்திரையா? சமாதானத்தோடு. சிலருக்கு தூக்கமே வராது, கெட்ட கெட்ட கனவு. கர்த்தருக்கு பிரியமானுக்கு சுக நித்திரை கொடுக்கிறார். சமாதானத்தோடு தரிசனங்கள். ஒருத்தர் கல்லெடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டு மரத்துக்கடியில் படுத்திருக்கான். பரலோகத்தில் தேவதூர் ஏறுகிறதையும் இறங்குறதையும் பார்த்தான். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், ஏசி ரூம், வாட்டர் பெட் அப்படின்னு அடி பாய்ந்து பாய்ந்து எந்திரிக்கிறான். பேயா வருது, அசிங்க சிங்கமாக கனவு வருது. வாட்ஸ்அப்பை பிதுக்கிட்டே இருக்கான். அப்புறம் பிதுக்கத்தானே செய்யும். ஃபேஸ்புக்கை பிதுக்கிறான். பேசு வேற வேற பேசா வரும். உன் பேசே மாறி போயிடும். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அப்படி ஆத்மாவை கொண்டுக்கணும். காலையில் ஆண்டவரை தேடுதல முக்கியத்துவம், இரவிலே படுக்கும்போது முக்கியத்துவம், நேரம் கிடைக்கும் பொழுது தான் அவரை தியானிக்கும் தியானம். கைகளை தட்டி நமக்கு வாழ்க்கை அதுதான் குறிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு தான் மீட்கப்பட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டோம். அதுக்கு பேர் தான் ரட்சிக்கப்பட்ட சபை. மற்ற சபைக்கு நமக்கு வித்தியாசம் ட்ரெஸ் கோடு மாற்றத்தில் அல்ல, ஆள் மாற்றத்தில். ஆள் மாறணும். ஆடை மாறி ஆராதனை மாறின பிரயோஜனம் இல்லை. நான் இந்துவா இருக்கும்போது சென்ட்ரை அடிப்பாங்க, நாக்க தள்ளிக்கிட்டு ஆடுவோம். பார்த்துப்பீங்களா நீங்கள்? டெம்பிளில் கிறிஸ்துவர் அன்னப்போது இப்போ சென்ட்ரை அடிக்கிறதுல ட்ரம் அடிக்கிறான், இப்படி இப்படி ஆடுறோம். டான்ஸில் வித்தியாசம் வந்துருச்சு, ஆளில் வித்தியாசம் இல்லை. எப்பவும் சொல்கிற சுவையான சம்பவம் உண்டு. இப்போ அதை உங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு சாராய கடையில் ஒரு கிளி ஒன்று இருந்தது. என்னது? பேசும் கிளி. சொல்கிறதையே சொல்லும் கிளிப்பிள்ளை. பதில் சொல்லுங்க. நான் இவ்வளோ தொண்டை வெளியே வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்கிறத கிளிப்பிள்ளை. அப்போ சாராய கடையில் வர்றவங்க குடிச்சிட்டு என்னத்தை சொல்லிக் கொடுப்பான்? கெட்ட வார்த்தையாக சொல்லிக் கொடுப்பான். இப்போ ஒரு ரிசப்ஷனில் வாசலில் இந்த சாராய கடைக்காரன் கிளியை தொங்க வச்சுருக்கான். வர்றவன்லாம் கெட்ட வார்த்தையிலே இன்வைட் பண்ணுவோம். அந்த மகனை இந்த மகனை எல்லாம் திட்டும். இப்போ வர்றவனுக்கெல்லாம் கோபம் வரும்போது கொஞ்சம் சொரணை இருக்கும்ல. அந்த சாராய கடை ஒன்றை பார்த்தா, இனிமேல் இந்த கிளியை வச்சுருந்தா கிளி கழுத்தையும் கிளி போட்டுருவேன், உன் கடையை தீ வச்சிருமல அப்படின்னா. இந்த கிளியால் ரொம்ப தொந்தரவு இருக்க அப்படின்ட்டு ஒரு நாள் ஒரு கூட்டு சொன்னான். சார் யாராவது இந்த கிளியை வாங்கிக்கோங்க அப்படின்னா ஒரு பாஸ்டர் போனார் அந்த வழியா. என்னப்பா இது பேசுங்களே சார், நல்லா பேசுங்க, 20 ரூபா வாங்கிக்கோங்க. பாஸ்டருக்கு ஆசை வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து சர்ச்சு வாசலில் கட்டினார். இப்போ சர்ச்சுக்கு ஆட்கள்லாம் வரணும். என்ன மக்களை சிரிக்கிறியா? சர்ச்சு வாசல் என்ன பேசியிருக்கோம், என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்குமோ அதெல்லாம் பேசி, ஐயோ யூசுவே என்ன பாஸ்டர் சர்ச்சு வாசல் இப்படிப்பட்ட கெட்ட வார்த்தை பேசுகிற கிளியா கட்டி வச்சிருக்கீங்களே, இது என்ன அப்படின்னா. ஓ பாஸ்டர் அப்போ தான், ஓ இந்த கிளி ரசிக்கப்படலையோ, மிஸ்டேக் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கங்க, ஒரு 6 months டைம் கொடுங்க, ரட்சிப்புகளை நடத்திடுறேன். 6 மாதம் டைம் கொடுங்க, கிளியை ரட்சிப்புகளை நடத்திடுறேன். வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சு தினந்தோறும் அந்த கிளிக்கு கர்த்தரன் மேய்ப்பர் இருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கு புகழ் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுவும் பழகி 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 இப்போ கர்த்தர் மேய்ப்பராக அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் சொல்ல ஆரம்பிச்சு. பாஸ்டருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. திருப்பி வந்து கிளியை சர்ச்சை வாசலில் கட்டுறாரு. இப்போ மக்கள் வந்தோடனே பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க பாஸ்டர் பெரிய ஆளு, கில்லாடிப்பா, கிளியை கூட ரசிக்கப்பட வச்சுட்டார் பாருங்களேன். அப்படின்னு அந்த பாஸ்டருக்கு தலை கால் புரியல, சந்தோஷம். ஆராதனை பண்ணி ஜனங்கள்லாம் போன பிறகு கிளிக்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்தாரு. ஏ கிளியே, நீ ரசிக்கப்பட்டு விட்டாய். ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, பழைய இடத்திற்கும் இந்த இடத்துக்கு என்ன உணர்ற? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை பாஸ்டர். அங்கேயும் கூட்டமாக வருவாங்க, இங்கேயும் கூட்டமாக வராங்க. அங்கே வரும்போது ட்ரெஸ்ஸோடு வருவாங்க, போகும்போது ட்ரெஸ் இல்லாமல் போயிடுவேன். இங்கே வரும்போது நல்லா உடுத்திக்கிட்டு வராங்க, போகும்போதும் நல்லா உடுத்திட்டு போகிறாங்க. பாஸ்டர் அங்கே கெட்ட வார்த்தையாக பாட்டு பாடுவான், இங்கே நல்ல வார்த்தையிலேயே பாட்டு பாடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குது பாஸ்டர் அப்படின்னு கேட்டான். என்ன கிளியேன்னு? அங்கே வர்றவன் தான் இங்கேயும் வரான், இங்கே வரவன் தான் அங்கேயும் வரான். இடம் மாறி இருக்க ஒழிய ஆளு மாறல. கத்தோலிக்கிலிருந்தோ சிஎஸ்ஐலேருந்தோ இந்துல இருந்தோ ரசிக்கப்பட்டோம். சபை மாறி இருக்கு, ஆளு மாறி இருக்கா, ஆராதனை மாறி இருக்கு, நம்முடைய கேரக்டர்ஸ் மாறி இருக்கா. அந்த கேரக்டர் சேஞ்சுக்கு தான் ரட்சிப்புன்னு பேர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கேரக்டர் சேஞ்சுக்கு தான் ரட்சிப்புன்னு பேர். ரட்சிக்கப்பட்ட நாம் கிறிஸ்துக்குள், அப்போஸ்தலர் 17:28 சொல்லுகிறது, நாம் இயேசு கிறிஸ்துக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். பாடி லாங்குவேஜ் கூட கிறிஸ்துவை பிரதிபலிக்கணுமா? ஒரு அல்லேலூயா. பேச்சு கூட கடினமான வார்த்தை வரக்கூடாது, அன்பாய் பேசணும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், அந்த பிசாசு மாதிரி கேட்டலா, இவங்க ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் வாங்கியிருக்காங்க, பக்கத்து அதில் பெரிய பிசாசு பிரதர். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. எப்படி கண்டுபிடிச்சிய? அதெல்லாம் ஆவியானவர் சொல்லிட்டாரு. பொய் சொல்லாத. உன்கிட்ட ஆவியாக இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. நீ மாமியார்ட்ட நீ பிசாசு மாதிரி தானே இருக்க. நம்ம வாழ்க்கை வார்த்தை எல்லாவற்றும் அளவு வைத்துக் கொள்வோம். நம்மளையே நல்லவர்களாய் மாற்றுவதற்கு சில முயற்சி பண்ணுவார்கள். அதுதான் நம்முடைய ஆபத்து. முதலாவது நான் யார்? தனிமையிலே நீ உட்கார்ந்திருக்கிறாயே, அறையை அடைத்து கொண்டு மற்றவர்கள் புகழும் போது இருக்கிற மனுஷன் அல்ல நீ. தனிமையில் இருக்கும் பொழுது நீ தன்னந்தனியாக உட்கார்ந்துருக்கிறது, அப்போ மனசாட்சி பேசுகிறதே அதுதான் நீ. இதுதான் நான் போலுக்க. அப்போ இன்னும் நான் மாறவில்லை. உன்னை ஆராய்ந்து பார், விட்டுக்கொடு. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கூடாரம் சமாதானத்தினால் நிரம்பி இருக்கும், என் வீடாகிய சரத்தில் சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும். யாருக்கு சுகம்? கடைசியாக முடிக்க போறேன். தேடுகிறவர்களுக்கு சுகம். தேடணும். நான் மெசேஜில் சொன்ன நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, கடந்த ஒரு வருடமாக மரணத்தோடு போராடினேன். டிப் ஆஃப் த மூமெண்ட் வாங்க, டிப்பில் போய் நின்னேன். உடம்புல ஒரு பிரச்சனை இல்லை, டாக்டர்கிட்ட போனால் செத்து போயிடுவேன்றாங்க. சும்மா ஒரு ஸ்கேன் தாங்க எடுத்தாங்க, முடிஞ்சிச்சு. எல்லாரும் எங்கள் வீட்டில் என் தங்கைகள் சகோதரிகளுக்கு உடனெல்லாம் மயங்கி விழுகிறாங்க, அழுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அப்பல்ல போயாச்சு, மீனாட்சி மிஷன் போயாச்சு, பாம்பே, எங்கெங்கயோ முடியாது. போய் அதை நேற்று சொன்னேன். அங்கே சிஎம்சி வேலூர் போன சொன்னாங்க, மெடிசன் எடுத்தாலும் பிழைக்க முடியாது. மலையாளி டாக்டர் அவங்க. அவங்ககிட்ட கேட்டேன், கர்த்தாவினை கொண்டு எல்லாம் சாதிக்குமோ? അദ്ദേഹത്തെ കൊണ്ട് സാധിക്കാത്ത എന്തുണ്ട് அப்படின்னாங்க. പിന്നെ എന്തിനാ ഞാൻ ഇവിടെ വന്നത്? അദ്ദേഹം എൻ്റെ കൂടെ അല്ലേ ഇരിക്കുന്നത്, കയ്യെ തട്ടുകളെ. என் தங்கச்சி முழிக்கிறா, ஏன்னா சும்மா இரு, பேசாம இரு, உடனே வண்டி எடுங்க. இவன் வந்துருந்தான், வண்டி எடுத்து மதுரைக்கு வந்துட்டோம். அடுத்து டிஷ்யூலாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அடுத்த நாள் அதே டாக்டர் கூப்பிட்றாங்க, நம்ம பயந்தது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நெகட்டிவ். 4 ஹாஸ்பிட்டல், 4 செக்கப், 4 லேப்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஒரு ராத்திரியில் நமக்குள்ள கர்த்தர் இருக்கணும். 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க, நரக வேதனை. எதுக்காக எனக்கு சிகிச்சை? டாக்டர்கிட்ட கேட்குறேன், எங்களுக்கும் தெரியலங்கிறாரு. எதுக்காக எனக்கு இந்த சிகிச்சை தெரியலை. நான் ஒரு ஜெபம் பண்ணேன். போன வாரம் இதே நேரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். நான் ஜெபம் பண்ணேன்,
ஆண்டவரே, கொல்லங்கோடில் பாஸ்டர்ஸ் கன்வென்ஷன் நடக்குது, நீ எனக்கு சுகம் கொடுத்துட்டிங்கன்னா, என்னை விடுதலை ஆக்கிட்டீங்கன்னா, நான் பயந்தது நடக்காமல் இருந்துச்சுன்னா நான் போய் சாட்சி சொல்கிறேன்ப்பா, கடைசி வரை சாட்சி சொல்லுவேன்ப்பா அப்படின்னு. உடனே ஸ்கேன் போச்சு. ஸ்கேனில் போட்டு உருட்டி எடுத்தானுங்க. பயந்தது ஒன்றும் இல்லை, இப்போ மெடிசன்லாம் எடுக்க வேண்டாம், 6 மாதம் கழிச்சு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. கைகளை தட்டி எழும்பி உட்கார முடியாத வண்டியில் கைத்தாங்கலத்தை கொண்டு வந்தார்கள். இங்கே வருகிற அன்று வரை சித்திரவதை. மேடையில் முதலாம் நிற்கிற தொண்டை திறக்க முடியாது, இருமல், இருமி இருமி இருமி. நீங்கள் கேட்டிருப்பீர்கள், வந்தவர்களுக்கு தெரியும் கர்த்தர் என்னை இப்படி பலப்படுத்தினார் என்று. அதுதான் நான் சொல்கிறேன், இங்கே வச்சுக்கணும் அவரை, எப்பவும் இங்கேயே இருக்கணும். நம்ம விட்டு அவர் விலகவே கூடாது. அவர் விலகுனா அந்த மாதிரி ஒரு ஆபத்து ஒரு மனுஷனுக்கு வேறொன்றும் இல்லை. அவர் சொல்லிட்டாரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், என் வண்டி ஓட்டுற தம்பி அப்படியே கண்ணீர் விடியுது. இவன் அப்படியே நிலை குலைந்து போய் உட்காந்துருக்கிறான். என் பிள்ளைங்கள்லாம் கூட வந்து அங்கே அப்படியே தள்ளாடுறானுங்க. ஒரு சர்ச் வாசலில் ஒரு வசனம் எழுதிருந்துச்சு. 1000 முறை அந்த வசனத்தை வாசித்து பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலையாக்குவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்படி பார்த்தேன், அன்னைக்கு தான் அந்த வார்த்தையை என்கிட்ட பேசுதுங்க. அது வரை வாசிச்சிருக்கேன், அன்னைக்கு அந்த வார்த்தை என்கிட்ட பேசுது. ஆபத்து வந்துருச்சுன்னா அப்போ அவரை கூப்பிடணும் போலுக்க. சத்தம் வாசிச்சேன் வண்டியிலேருந்து, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். விடுவிச்சாரா? கையை தட்டுங்களேன். நான் உன்னை விடுவிப்பேன். லட்சம் தடவை இந்த வசனத்தை நீங்க பார்த்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது அந்த வார்த்தை உங்களோட பேச ஆரம்பிச்சிடும். கையை தட்டுங்களேன். உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது உங்களோட பேசும். அப்ப தேடணும். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்கள், ஒன்றாகிலும் ஜோடி இல்லாமல் போகாது. வார்த்தையிலே சுகம் உண்டு மகளே, வார்த்தையிலே விடுதலை உண்டு, வார்த்தையிலே சமாதானம் உண்டு, வார்த்தையிலே அபிஷேகம் உண்டு, வார்த்தையிலே மகா பெரியாக்கினை உண்டு. மகிமையான தேவன். ஹalleluya, 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 ஹalleluya. தேவனுடைய கரம் உங்கள் மேல் இறங்கி வரும், ஆசீர்வதிக்கும், ஆசீர்வதிக்கும். சந்தோஷமாயிருங்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் அசைஞ்சிடாதீங்க. கர்த்தரை வலது பார்சத்து வைத்திருக்கிறபடினா நான் அசைக்கப்படுதலை சொல்லுங்க. பாப்பம்டா மாப்பிள்ளை அப்படின்னு இருக்க, நீயா நான் பார்ப்போம். ஏசாயா சொல்லுகிறான், ஏசாயா ஒரு நிமிஷம், 50:8 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 50:8. சமீபமாய் இருக்கிறார், என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். என்னை நீதிமானாக்குகிறவர் எனக்கு சமீபமாய் இருக்கிறார், எனக்கு எதிராளி யார்? அவன் ஏகமாய் வரட்டும். அப்படின்னா நம்ம பாஷையில் ஒத்தை கொத்தை வரையடையே பார்த்துக்கலாம். மாப்பிள்ளை அப்படின்றார் ஏசையா. ஏகமா நிற்ப ஒண்டி கொண்டியா நின்று பார்ப்போமா? இல்லை என்னை சமாளிச்சுன்னு பார்த்துடலாம். ஏன்னா என்னை நீதிமானாக்குற யாரு? எங்க இருக்கிறாரு? எனக்கு சமீபமா இருக்க. என்னோடு வழக்காடுகிறவன் யார்? ஏகமான அவன் என்னிடத்தில் வரட்டும். தைரியமா சொல்லுங்க. ஏய் வந்து வரல, யாருன்னு தெரியுமா? எங்க அப்பன் யாருன்னு தெரியுமா? நொறுக்கி போடுவாரு. தைரியமா சொல்லு மகளே, சொல்லு, வந்து பாரு, என்னத்தை செஞ்சு பார்ப்பேன்னு பார்த்து நானும் என்னத்தை கழட்டிடுவேன். பல வருஷத்துக்கு முன்னாடி திண்டுக்கல்னு ஒரு பட்டணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. திண்டுக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற நிற்கிறேன். இரவு 12 மணிக்கு மேலே ஒரு எலும்பும் தோலுமான ஆசாமியை ஒரு 4-5 ரவுடிக விரட்டிட்டு வராங்க. நாயடி பையடி அடிக்கிறான். அவன் சுருண்டு, ஐயா சாமி விட்டுருக்கியா அப்படின்னு கும்பிடுறான். விட்டல ரத்தம் வருது அவனுக்கு. நான் பயந்துக்கிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டு தூண் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். எட்டி பார்க்குறானுங்க, அப்படியே படுத்து உருளான். அட்டின்னு அடிக்காங்க. அட்டிக்கிட்டு இடையில சடக்குன்னு எந்திரிச்சு இப்படி பார்த்தான். அந்த சோடியம் வேப்பர் இல்லாமல் அந்த காலத்தில் மஞ்சளாக போட்டிருப்பான் பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் ஒயிட் லைட் போட்டிருக்காங்க ஸ்ட்ரீட்டில். அப்போ சோடியம் மஞ்சள் லைட் ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் ஒரு பையன் 10 வயசு போய் அந்த போகிறான்.
டேய் மச்சான கூட்டு வாடா, என்னை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பையன் கிடுகிடுன்னு ஓடுனான். அடுத்த நிமிஷம் எவ்வளோ பெரிய ஆள், வயிறு இவ்வளோ பெருசு சொரிஞ்சுக்கிட்டு, ஒரு லுங்கி பச்சை கலர் பெல்ட் பார்த்துருக்கீங்களா, அப்படி இவ்வளோ பெருசு கட்டிக்கிற, மீஸ் இப்படி இருக்கு. அங்கே வந்து இப்படி வந்தார், யாரா என் மாப்பிள்ளை அடிக்கிறது அப்படின்னாரு. அந்த சத்தத்தை கேட்டோன்னு அந்த 4 ரவுடியும் 4 திசையும் தெரிச்சு ஓடுறாங்க. அவங்க ஓடுறது எனக்கு பெருசு இல்லை, அந்த உருவத்தை பார்த்தாலே ஓடலாம். இந்த எலும்பு துண்டு படுத்து கிடந்துச்சுல கீழே, சட்டு நின்றுச்சு. எங்கடா ஓடுறீங்க? ஏழு இப்பமா கூட ஒண்டி கொண்டி நிப்போன்றான். எனக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் இவ்வளோ நேரம் கும்பிட்டான், காலில் விழுந்தான், விட்டு சாமினா, இப்போ எப்படி அந்த எலும்பு துண்டுக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு? வர்ற மச்சான் முறுக்கு மீசை வச்சு இப்படி வந்திருக்கான், எப்படிடா இவ்வளோ தைரியம் வந்துச்சு? நான் நினச்சேன், ஓ முறுக்கு மீசை மச்சான் வந்த உடனே இவனுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. நமக்கும் ஒரு முறுக்கு மீசை மச்சான் உண்டு. அவர் வல்லமையும் பராக்கிரமுடையவர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நீ அடி வாங்கினது போதும், நீ குப்பரை கடந்தது போதும், நீ கண்ணீர் வடித்தது போதும், நீ கலங்கினது போதும். உன்னோடு நீதிமான் ஆக்கிற ஒரு வல்லமை உள்ள தேவன் உன்னோட இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வல்லமையும் பராக்கிரமுள்ள தேவன். சொல்லு மகளே, என்னை அவளை எவ்வளவு நேரம் போட்டு அடிச்ச தேவனே என்னை கேட்டுடலும். இறங்குவார், ஓங்கிய புயத்தின ஒரே அட்டி, ஸ்பாட்ஸ் பினிஷ் தான். அவர்களும் சும்மா வைக்க மாட்டார். கர்த்தருடைய கையில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். தேடியும் காண மாட்டாய், இல் பொருள் ஆவார்கள். தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். மகளை நீ அழுதது போதும், புலம்பினது ஒப்பாரி வச்சதெல்லாம் விட்டுட்டு என் கூட ஒருத்தர் இருக்கிறார். புருஷன் வம்பாவனை அடிச்சுக்கிட்டு தான் பதிலுக்கு பேசாத, பல்லெல்லாம் விழுந்துரும். திருப்பி திருப்பி அவங்க அம்மாவையும் நாத்தனாரையும் பேசாத, முழங்கால போட்டுரு, கணங்கால ஒடிச்சு போடுவார் கர்த்தர். முழங்கால போட்டு ஜெபம் பண்ணி பாரு. பிரதர் சொல்லிட்டு போனாங்களேன்னு பிரதர் நெரிசினாலும் சொன்னாங்க, முழங்கால போட்டு பாரு, 1 மாசமோ 1 நாளோ 1 வருஷமோ கணங்கால் ஒடிஞ்சிரும். அப்புறம் அவன் முன்னாடி முழங்கால் போட்டு எனக்கு ஜெபம் பண்ணி விடுமாம்பா. நிறைய பேர் பாடு இருக்கு போலுக்க, பாவம் சோத்திரம் அல்லேலியா. பிரச்சனை வரும் பொழுது சமாதானமாக இருங்கள். ஏன்னா உங்கள் ஆலயத்துக்குள்ளே தேவன் வாசமாக இருக்கிறார். தேடுங்க, அவரை தேடிக்கிட்டே இருக்கணும். மச்சானை கூட்டுவாடா அப்படிங்கணும். பரிசுத்தாட்ட சொல்லணும், என் தேவனை பூர்ண பலத்தோடு எழுந்திரணும் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் வேண்டுவார். பரிசுத்தாவினவரை கொண்டு வருவார். கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். சங்கீதம் 39:12, சங்கீதம் 142:6 சொல்லுகிறது, கர்த்தாவே என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். சங்கீதம் 66:19 சொல்லுகிறது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். கைகளை தட்டி, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூப்பிடுங்க. 1 யோவான் 5:15 சொல்லுகிறது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம், நிச்சயம். ரோமர் 8:2 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம். இயேசு தலைமை ஏற்கும் வீட்டில் சமாதானம், அவரை தேடுவர்களுக்கு சுகம். கைகளை தட்டி, தேவனே இதை செய்து முடிப்பார். பரிசுத்தமான தேவக்கரம் உங்களோடு வரும். இன்றைக்கு வீட்டுக்கு போங்க, இன்றிலிருந்து ஒரு பூர்ண சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பழசெல்லாம் கழட்டி தூர போட்டுருங்க. ஆண்டவரே, நீர் எவ்வளோ பெரிய தெய்வம், நான் உங்களுடைய வல்லமையை குறைச்சி மதிப்பிட்டுட்டேன். சிலுவையில் அடிச்சிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ, ஆட்டுக்குட்டியை தூக்கி வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ, கெச்சமேல ஜெபிப்பது மாதிரி ஃபோட்டோ, இதயத்தை கிழிச்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு ஃபோட்டோ, சித்திரக்காரன் வரைந்து படத்தை போட்டு சட்டத்தை போட்டு கண்ணாடியை போட்டு ஃப்ரேமை மாட்டி சந்தையில் விற்பான். சார் ஒரு இயேசுநாதர் படம் கொடுங்க, இந்தாங்கம்மா எடுத்துக்கோங்க. எவ்வளவு? 100 ரூபா. 75 ரூபாய்க்கு தருவீங்களா? யார? இயேசுநாதர் இல்லையா?
சரியில்லம்மா, உங்களுக்கு இல்லை எனக்கு இல்லை, ஒரு 80 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க. இப்போ 80 ரூபாய் கொடுத்துட்டு இயேசுநாதரை வாங்கியாச்சு. வாங்கி வாசலில் மாட்டி வச்சுட்டு பேர குழந்தைய காட்டுறா. ஜீசஸ் பாரு, விளங்காதவளை, அது ஜீசஸா? ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லாவிட்டால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. அனந்த ஞான சொரூபி, சர்வ வியாபி, பிராணவாயு எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறது மாதிரி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் தெய்வம். அவர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் என் வீட்டுக்குள்ளும் அண்ட சிராச்சம் நிறைந்திருக்கிறார். நீ எங்க இருந்து பார்த்து கூப்பிட்டாலும் வருவார். எங்க இருந்து பார்த்து கூப்பிட்டாலும், வடக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் ஜெயம் வராது, கர்த்தரத்திலிருந்து இருந்தே ஜெயம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனே அதை செய்வார். எத்தனை சந்தோஷம். ஒரு மலையாள பாட்டு இருக்கு, பாடலாமா? തിരുഗീതം മിക തികച്ചിടുവാൻ ഇതാ ഞാനിപ്പോൾ വന്നിടുന്നേ. തിരുഗീതം മിക തികച്ചിടുവാൻ ഇതാ ഞാനിപ്പോൾ വന്നിടുന്നേ. എൻ്റെ വേലയെ തികച്ചും കൊണ്ട് നിന്റെ മുമ്പിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ. എൻ്റെ വേലയെ തികച്ചും കൊണ്ട് നിന്റെ മുമ്പിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ. വാഴ്ത്തുമേ എൻ്റെ കാലമെല്ലാം ഈ മരു യാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. മനക്ലേശതരംഗങ്ങളാൽ ദുഃഖസാഗരത്തിൽ മുങ്ങുമ്പോൾ, മനക്ലേശതരംഗങ്ങളാൽ ദുഃഖസാഗരത്തിൽ മുങ്ങുമ്പോൾ, തിരുക്കരം നീട്ടി എടുത്തണച്ചു ഭയപ്പെടേണ്ട എന്നുറച്ചവനേ. തിരുക്കരം നീട്ടി എടുത്തണച്ചു ഭയപ്പെടേണ്ട എന്നുറച്ചവനേ. എല്ലോരും വാഴ്ത്തുമേ എൻ്റെ പ്രിയനെ. ജീവകാലമെല്ലാം ഈ മരു യാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. പകർന്ന തൈലം പോനിന്നാമം പാരിൽ സൗരഭ്യം വീശുന്നതാ. പകർന്ന തൈലം പോനിന്നാമം പാരിൽ സൗരഭ്യം വീശുന്നതാ. പഴി ദൂഷി നിന്ന നെരുക്കങ്ങളിൽ എന്നെ സുഗന്ധമായി മാറ്റിടണേ. പഴി ദൂഷി നിന്ന നെരുക്കങ്ങളിൽ എന്നെ സുഗന്ധമായി മാറ്റിടണേ. വാഴ്ത്തുമേ ജീവകാലമെല്ലാം ഈ മരു യാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ.
പനി നീർ പുഷ്പം സാരോനിന്നവൻ താമരയും താഴ്വരയിൽ പനി നീർ പുഷ്പം സാരോനിന്നവൻ താമരയും താഴ്വരയിൽ വിശുദ്ധരില്ലാതെ വിശുദ്ധനവൻ സൗന്ദര്യ സമ്പൂർണനേ വിശുദ്ധരില്ലാതെ വിശുദ്ധനവൻ മാ സൗന്ദര്യ സമ്പൂർണനേ വാഴ്ത്തുമേ എൻ്റെ പ്രിയനേ കാലമെല്ലാം ഈ മറു യാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ അടവി തരുക്കളിനിടയിൽ ഒരു നായകം എന്ന വണ്ണം അടവി തരുക്കളിനിടയിൽ ഒരു നായകം എന്ന വണ്ണം വിശുദ്ധരി നടുവിൽ കാണുന്നേ അതിശ്രേഷ്ഠനാം യേശുവിനെ വിശുദ്ധരി നടുവിൽ കാണുന്നേ അതിശ്രേഷ്ഠനാം യേശുവിനെ വാഴ്ത്തുമേ എൻ്റെ പ്രിയനേ ഈ മരു യാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ വാഴ്ത്തുമേ എൻ്റെ പ്രിയനെ എല്ലാവരും എഴുതിരപ്പം നാം ഈ മരു യാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ ഹല്ലേലൂയാ அப்படியே ஆராதிப்போம் ஹோலி ஸ்பிரிட் ஆராதனை 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 ஹோலி ஸ்பிரிட் Holy Spirit of God, Hallelujah, Hallelujah. Holy Spirit of God, வந்தருளும் துயாவியே சந்தருளும் தேவ மகிமையே வந்தருளும் துயாவியே சந்தருளும் தேவ மகிமையே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே கை உயர்த்தி ஆவியே தூய ஆவியே அபிஷேகியும் தூயாவியே அனல் மூட்டும் தூயாவியே
ஆவியே அபிஷேகியும் தூய ஆவியே அண்ணல் மூட்டும் தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே சொல்லு மகளே ஆவியே தூய ஆவியே 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 ஆட்கொள்ளும் தூய ஆவியே அரவணைக்கும் தூய ஆவியே ஆட்கொள்ளும் தூய அனல் மூட்டும் தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஓ ஆவியே தூய ஆவியே சொல்லு மகளே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே Holy Spirit வாயை திறந்து துதிச்சுக்கிட்டே இருங்க. அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை துதிங்க 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Holy Spirit, Holy Spirit of God, Hallelujah. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என்னே சுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. Holy Spirit, தேவ அபிஷேகம் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. தேவ வல்லமை இறங்கி வருகிறது. தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய சமாதானம் ஒவ்வொரு மேலும் இறங்குகிறது. அப்பா நிரப்பும் 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 இயேசு சுவாமி நிரப்பும் ஒவ்வொருவரையும். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு நிரப்பும். நன்றி 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 கோடா கோடி நன்றி கோடா கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிரப்பும் உடைய வல்லமையினால் நிரப்பும், பிரசனத்தினால் நிரப்பும், சமாதானத்தினால் நிரப்பும். ஒவ்வொரு வீடும் குட்டி பரலோகமாய் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருடைய வீடாய் மாறட்டும். ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தங்கையும் தங்கச்சியும் தம்பியும் குழந்தைகளும் பேரப்பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படட்டும். உம்முடைய மகிமையின் கரம் இறங்கி வரட்டும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார்.
தேவ வல்லமை உண்மை இறங்கி வருகிறது. ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும். ஹalleluya ஹalleluya. இந்த சபை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கிறார். தேவ அபிஷேகம் நிரம்பட்டும். என் பிள்ளைகளை நிரப்பும். அபிஷேகையும் 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 சமாதானத்தால் நிரப்பும். ஒவ்வொரு நிரப்பும். இப்படி செய்வதற்காக நன்றி. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விட்டிருக்க எங்கள் பரிசுத்தராகிய இயேசுப்பா, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம், இயேசு தலைமை ஏற்க வீட்டில் சுகம், சமாதானம், அவரை தேடுறவர்களுக்கு சுகம் என்று சொன்னேன். அதை நம்பி யார் நம்முடைய திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வதி. வேலையற்றவர்களுக்கு வேலையை தாரும். குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தை தாரும். திருமணம் நடக்காத திருமணங்கள் நடக்கட்டும். மாயமந்திர சக்திகளை சபிக்கிற இயேசு நாமத்தில் வியாதிகளை தொட்டு சுகமாக்கும். கடன் பாரத்தில் சிக்கியிருக்கிற மக்களை கிருபையை ஆசீர்வதியும். நீர் சுமந்தை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. எங்களை சம்பூர்ணமாக ஆசீர்வதியும். சகல சத்துருக்களை நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். இந்த திருச்சபை ஆசீர்வதியும். அருமை பாஸ்டர் அவர்களை குடும்பத்தையும் ஆசீர்வதியும். மூப்பர்களை ஆசீர்வதியும். மாலை கூட்டத்திலே கர்த்தருடைய வல்லமையுள்ள வலதுகரத்தில் நீட்டும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கு துதிகரமே செலுத்துகிறேன். கர்த்தர் இயேசு நாம் ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் சமூகம் முன்னிருந்து காத்துக்கொள்ளட்டும். தொடர்ந்து கர்த்தர் இயேசுக்கு சிரத்தைகளை ஆவித்து பூசிக் கொள்கிறோம். ஆசீர்வதி. இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைக்கு போய் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இச்சென்னால் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொடுதுக்காய் கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன்.